யூடியூப் சேனல் வழியாக இந்த யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கிளாஸை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்ம வந்து இந்தியன் எக்கனாமியோடைய ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு யூபிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட் அவங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறப்போ இந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் ஆஃப் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, என்வாயன்மெண்ட் இந்த 5 சப்ஜெக்டோட நீங்கள் பார்க்குறப்போ யூ வில் கெட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸோடைய கான்செப்சுவல் கிளாரிட்டி அண்ட் அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸில் கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக யூ கெட் டு நோ தி பேசிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதில் நம்ம இந்தியன் எக்கனாமியோட பிளேலிஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 19 வீடியோஸ் முடிச்சிட்டோம். ஸோ 19 வீடியோஸில் வி டிஸ்கஸ்டு அபவுட் தி இன்ட்ரொடக்ஷன், ஸ்ட்ராட்டஜி, தென் 9th 10th 11th என்சிஆர்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமியோட இன்ட்ரொடக்ஷன்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அப்புறம் நேஷ்னல் இன்கம், இன்ஃப்ளேஷன், மானிட்டரி பாலிசி அப்படின்னு இது இத்தனை ஏரியாஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த 19 வீடியோஸையும் பார்த்துட்டு இந்த 20th வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு புது சாப்டர் வந்து 20th வீடியோவில் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் தட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இன்றைக்கி பப்ளிக் ஃபினான்ஸ் ஆர் ஃபிஸ்கல் பாலிசி ஆர் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் இந்த மாதிரி வந்து பல பேரில் இந்த டாப்பிக்கை வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். கவர்மெண்ட் பட்ஜெட்டிங், பப்ளிக் ஃபினான்ஸ் ஆர் ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு நம்ம இதை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் நியூ சாப்டர் வேர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி கவர்மெண்ட்டோடைய ஃபினான்சிங். அதாவது கவர்மெண்ட்டோடைய ஃபினான்சிங்னா என்னென்ன அப்படின்னா, வாட் ஆர் தி ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இந்த வீடியோடைய அஜெண்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ கவர்மெண்ட் வந்து ஏன் வந்து ஃபிஸ்கல் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் வந்து பட்ஜெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங், ஸோ அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, கவர்மெண்ட் இஸ் இம்போசிங் டாக்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆஃப் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டோடைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்ன, எங்கேருந்து அந்த பவர் வருது, அண்ட் பட்ஜெட்டில் என்னென்ன டேட்டாலாம் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து வி வில் பி சீயிங். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா இஸ் ப்ரெசென்டட் இன் தி பட்ஜெட். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் அக்கௌண்ட். ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 things. ஒன்று வந்து தட் இஸ் ரெவன்யூ அக்கௌண்ட், இன்னொன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட்னா என்ன, ரெவன்யூ அக்கௌண்ட்டுடைய காம்போனன்ட்ஸ் என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத we will be seeing here in budget account. ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட் கீழே வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது will be seeing. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இமேஜஸ் வந்து நான் ஏன் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, ஷண்முகம், மிஸ்டர் ஆர்கே ஷண்முகம். ஸோ ஹி பிரசன்டட் தி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா இன் 1947. நம்ம சுதந்திரம் வாங்கி அந்த நவம்பர் 26 ஆகஸ்ட்டில் வருது, நவம்பரில் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அண்ட் அமாங் தி வேரியஸ் பட்ஜெட் which was presented in the Indian history, one of the best budgets presented in the Indian history. ஸோ பெஸ்ட்டுங்கிறத விட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பட்ஜெட் presented in the history ever அப்படிங்கிறது வந்து இந்த ராவ் மன்மோகன் மாடல் தான். ஸோ ராவ் மன்மோகன் மாடல் அப்படிங்கிறது எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். ஸோ எல்பிஜி ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வரும்போது 1991 அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் மன்மோகன் சிங் ப்ரெசென்ட் பண்ண அந்த பட்ஜெட் தான் வெரி சிக்னிஃபிகண்ட். அதனால தான் அந்த ஒரு இமேஜையும் நான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் டு ஷோ தி சிக்னிஃபிகன்ஸ். ஸோ வாங்க நம்ம கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து ஆர் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் ரெண்டுமே ஒன்று தான். So what is fiscal policy? Fiscal policy is a policy under which government uses the instruments of taxation, public spending and public borrowing to achieve various objectives of economic policy. So budgeting அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, வரவு செலவு கணக்கு. ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு சில வரவுகள் வருது, ஒரு சில செலவுகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய வரவுகளையும் செலவுகளையும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, how government is managing their receipts and expenditure. ஸோ வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ எப்போவுமே வந்து அவங்களுடைய ரெசிப்ட்ஸை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக தான் இருக்கும். அது ஏங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ரெசிப்ட்ஸை விட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்கிறப்போ அவங்க வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வருமானம் வந்து 10,000 ரூபாய் தான் இருக்குது, ஆனால் செலவு 15,000 ரூபாய் இருக்குது. அப்படிங்கிற போது அந்த எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் என்னவா பண்ணணும், கடனாக தான் வாங்கணும். நம்ம வரவை விட செலவு அதிகமாக பண்ணுறோம். when your expenditures are more than receipts, naturally you have to borrowing. So fiscal policy consists of 3 components, that is receipts, expenditure and borrowing. So how government manages its receipts, expenditures and borrowing in order to achieve the macroeconomic stability and provide welfare and development to the people அப்படிங்கிற அந்த ஏரியாவை டீல் பண்ணுறது தான் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ ரெசிப்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டெட் இது மூணுத்தையும் மேனேஜ் பண்ணி மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து இது மூலமாக எப்படி வெல்ஃபேர் அண்ட் பெனிஃபிட்ஸை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி கண்ட்ரி ஆஸ் அ ஹோல்
ஆஸ் அ நேஷனுக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர் தி பிரசன்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசியோட எய்ம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து நம்ம எப்பவுமே வரவு செலவு அப்படின்னு நிறுத்திடுவோம். ஆனால் அது வரவு செலவு மற்றும் கடன் மூணுமே இருக்குங்கிறத யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் இஸ் அ கன்சர்ன்ட் வித் தி எஃபெக்ட்ஸ் ஆன் தீஸ் இன்கம் ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது மூலமாக வந்து நம்ம வந்து எக்கனாமியோடைய இன்கம், எக்கனாமியில் ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம். Fiscal policy deals with the taxation, expenditure, decisions of the government, and monetary policy deals with the supply of the money. ஸோ இதான் வந்து ரெண்டுத்துலேயும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் ஃபிஸ்கல் பாலிசிக்கும் மானிட்டரி பாலிசிக்கும். ஸோ நம்ம போன சாப்டரில் பார்த்தோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் பேங்க் லோன்ஸ் ரெகுலேட் பண்ணுறது மூலமாக மணி சப்ளை ரெகுலேட் பண்ணுறது மானிட்டரி பாலிசி அப்படின்னா, கவர்மெண்ட்டோடைய ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை டீல் பண்ணுறது ஃபிஸ்கல் பாலிசி. So the main instruments of the fiscal policy are government taxes and expenditure. So fiscal policy ஓட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன? இப்போ மானிட்டரி பாலிசியில் நம்ம குவான்டிடேட்டிவ் டூல், குவாலிட்டேட்டிவ் டூல் அப்படின்னு பார்க்கணும்ல, இதில் வந்து கவர்மெண்ட்டோடைய டாக்ஸஸ், ஒரு சைடில் கவர்மெண்ட் வரக்கூடிய வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்ஸஸும், இன்னொரு சைடில் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட்டோடைய ரெசிப்ட்ஸோட ஒன் ஆஃப் தி மெயின் சோர்சஸ் வந்து டாக்ஸஸ் தான். எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் தி ஒன் ஆஃப் தி மெயின் வே த்ரூ டெவலப்மெண்ட் இஸ் டெலிவர்ட். ஸோ கவர்மெண்ட் கலெக்ட்ஸ் டாக்ஸஸ் அண்ட் ஃபினான்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் நம்பர் ஆஃப் பப்ளிக் குட்ஸ். ஸோ ஓவராலாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தா, தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து எதுக்காக இந்த ஃபிஸ்கல் பாலிசியை வந்து வச்சுருக்காங்க? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குறோம். எதுக்கு? டு ரூல் அவர் செல்ஸ் அண்ட் மேனேஜ் அவர் செல்ஸ். ஸோ சொசைட்டியில் கவர்ன் பண்ணி, ரூல் பண்ணி, மேனேஜ் பண்ணுறதுக்காக வி ஆர் கிரியேட்டிங் அ மெக்கானிசம் கால்ட் கவர்மெண்ட். ஒரு ஆர்டரை கொண்டு வரணும்னு. ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்? பவர் கொடுக்குறோம். ஸோ பவர் கொடுத்து, எதுக்கான பவர்? நம்மளை ரூல் பண்ணுறதுக்கான பவர் கொடுக்குறோம். அந்த பவரை கொடுத்து நம்ம இன் ரிட்டர்ன் வந்து சிட்டிசன்ஸ் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ வி ஆர் கிவிங் தெம் தி பவர் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் ரிட்டர்ன் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஃபைனலி வந்து பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. 4 விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வெல்ஃபேர் தரணும், டெவலப்மெண்ட் தரணும், மக்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகப்படுத்தணும் அண்ட் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை கொடுக்கணும். இதை கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம பவரும் கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணணும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு பணம் இருக்கணும்ல. கவர்மெண்ட் மட்டும் பணம் என்ன மரத்துலேருந்து தான் வருது? ஸோ கவர்மெண்ட்டுக்கு எந்த ரூட்லேருந்து பணம் வரும்? நம்ம பாட்டிக்கு பவரை கொடுத்துட்டு இது பண்ணுப்பா அப்படின்னா கவர்மெண்ட் எங்கேருந்து பண்ணுவாங்க? ஸோ கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தையும் நம்ம தான் கொடுக்குறோம். ஸோ வி ஆர் ஆல்சோ கிவிங் தி மணி. அந்த மணிக்கு பேர் தான் டாக்ஸேஷன். ஸோ டாக்ஸேஷன்னா என்ன அப்படின்னா, வி ஆர் கிவிங் தி பவர் டு தி கவர்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்ட் வெல்ஃபேர் ஃப்ரம் தம். அந்த வெல்ஃபேரை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கவர்மெண்ட் பணமும் கொடுக்குறோம். ஸோ மக்களாகிய நம்ம வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு நமக்கு நம்மளோட டெவலப்மெண்ட்காக நம்ம வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு என்டிட்டி தான் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் சர்வ்ஸ் தி பீப்புள். மக்களுக்கு வேலை செய்ய தான் கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம பவரும் கொடுக்குறோம், பணமும் கொடுக்குறோம், இதை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அப்படி நம்ம கொடுக்குற அந்த பணம் பேர் தான் டாக்ஸேஷன். ஸோ டாக்ஸேஷன் இஸ் சம்திங் விச் citizens owe to the citizens provide to the government so that government is able to do the expenditure and bring in the welfare. ஸோ ஃபிஸ்கல் பாலிசியோடைய 3 முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அலோகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ அலோகேஷன் ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவங்க கையாளுறாங்க. ஸோ அதில் அலோகேஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் அலோகேட்டிங் தி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் குட்ஸ். அதாவது மக்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக என்ன பண்ணுறாங்க? ஸ்கீம்ஸ் போடுறது மூலமாக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க? பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் குட்ஸை அலோகேட் பண்ணி தராங்க. ஸோ பப்ளிக் குட்ஸில் என்னென்ன இருக்குது? ஒரு கவர்மெண்ட் ரோடு இருக்குது, ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, ஒரு மெட்ரோ ரயில், ஒரு ரயில்வேஸ், அதே மாதிரி பப்ளிக் ஏரியாஸ் லைக் பப்ளிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரியான பப்ளிக் சர்வீசஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. தே ஆர் அலோகேட்டிங் இட். ப்ரைவேட் குட்ஸையும் ஒரு சிலது வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குது. என்னென்ன கொடுக்குது? இப்போ நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாஷிங் மிஷின் பாருங்க, தே கேவ் அஸ் தி டிவி, லேப்டாப், அப்புறமா வந்து ஃபேனு, அப்புறமா வந்து கிரைண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் குட்ஸும் தராங்க, பப்ளிக் குட்ஸும் தராங்க, த்ரூ விச் தே ஆர் என்ஷூரிங் தி வெல்ஃபேர். அதுதான் அலோகேஷன் ஃபங்க்ஷன், அலோகேட்டிங் ஆஃப் கூட்ஸ் டு தி பீப்புள். ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா டு என்ஷூர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு டேக்ஸ் தி ரிச். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஒரு சைடில் வந்து ஒரு எக்கானமியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிச் அப்படின்னு சொல்லி நிறைய பணம் அவங்கள்ட்ட இருக்குது. இன்னொரு சைடில் புவர் பீப்புள், தே டோன்ட் ஹாவ் எனி ரிசோர்ஸஸ். ஸோ ரிச் கிட்ட இருந்து நம்ம டேக்ஸ் பண்ணி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க? அந்த பணத்தை புவரோடைய வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஸோ கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 39B அண்ட் 39C இருக்குது. ஸோ 39
பிஎன்சி அப்படின்னு 2 ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு டேக்ஸ் தி பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் மணி அண்ட் யூஸ் தட் மணி டு ஸ்பெண்ட் ஃபார் தி வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேவ் நாட்ஸ். ஸோ இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்க கிட்ட இருந்து பணம் இல்லாதவங்களுக்கு அந்த இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இது மூலமாக நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் ஆஸ் envisioned in the Article 39 and B and C of the Directive Principles of State Policy நம்ம அது பண்ணுறோம். மூணாவது வந்து ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷன். ஸ்டெபிலைசேஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை வந்து பட்ஜெட் மூலமாக கொண்டு வராங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து டாக்ஸேஷன்ஸ் பண்ணுறது மூலமாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது மூலமாகவும் அவங்களால எக்கனாமியில் மணி சப்ளை டிமாண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. கரெக்டாக? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்ஃப்ளேஷன் சாப்டர்லேயே பார்த்தோம், மணி சப்ளைக்கு இருக்கிற முக்கியமான சோர்ஸஸில் ஒன் ஆஃப் தி சோர்ஸஸ் வந்து என்ன? ஒன்று வந்து கவர்மெண்ட் லோன்ஸு, இன்னொன்று கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், மூணாவது foreign exchanges. So government expenditure is a very important source of money supply. So when government is able to regulate the money supply, they are also regulating the, at the end of the day, they are also regulating the money supply in the economy. அதே மாதிரி கவர்மெண்ட் அவங்களோட டாக்ஸேஷன் மூலமா they can also regulate the money supply and demand. எப்படி? இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய டைரக்ட் டாக்ஸஸ் போட்டால் என்ன ஆகுது? கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் அதிகப்படுத்திட்டா people will பே மோர் மணி ஃப்ரம் தேர் ஹேண்ட் டு கவர்மெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ். அப்போ மக்கள் கையில் இருக்க பணம் குறையுது. ஸோ மக்கள் கையில் இருக்க பணம் குறையிறப்போ மணி சப்ளை குறையுது, டிமாண்டு குறையுது. ஸோ கவர்மெண்ட் மக்கள் மேலே ஒரு டைரக்ட் டேக்ஸ் போடுறப்போ மக்கள் கையில் இருக்கிற பணம் வந்து குறையுது. அது குறையிறதுக்கு பேர் தான் ஃபால் இன் மணி சப்ளை. ஸோ அப்படி குறையிறப்போ என்ன ஆகுது? இப்போ என்கிட்ட 1 லட்சம் இருக்குது, கவர்மெண்ட் 10% டேக்ஸ் போட்டாங்கன்னா நான் 1 லட்சத்தில் 10% டேக்ஸாக கட்டிடுறேன். நான் ரஃபாக சொல்கிறேன். நான் இப்போ என்கிட்ட 90,000 தான் இருக்குது, 90,000 தான் இருக்குது. ஸோ அப்போது 1 லட்சம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டிய இடத்துல நான் டேக்ஸ் 10% கட்டிட்டதுனால 90,000 தான் கட்டுறேன், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்டால் குறைக்க முடியுது. ஸோ இது மூலமாக வந்து தே ஆர் ஆல்சோ ஏபிள் டு என்ஷூர் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி பை ரெகுலேட்டிங் தி மணி சப்ளை. ஸோ இதெல்லாம் தான் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ கவர்மெண்ட் imposes taxes and gets the receipts. Through that money they spend it for the welfare and development of the people. And எப்பவுமே expenditure is always against over the like higher than the receipts. ஸோ அதனால வந்து they borrow the money. ஸோ இதான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து உடைய ஆர்டிகல்ஸ். ஸோ பட்ஜெட் இஸ் a statement of estimated receipts and expenditure by the government. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நோட்ஸில் இருக்கும். பட்ஜெட்டிங் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் தி அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் அலோகேட்டிங் தி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் பற்றி எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படிங்கிற வேர்டே எங்கேயுமே இல்லை. ஸோ கான்ஸ்டியூஷன் ஹேஸ் ஒன்லி தி வேர்ட் கால்டு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த வேர்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 112 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெஃபர்ஸ் தட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஷெல் பி presented by the President of India to the Parliament. So President shall lay the annual financial statement to the Parliament அப்படிங்கிறது நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் செய்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் தான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்வார் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் டூயிங். ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து வேறு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆர்டிகல் 265 and 266. ஆர்டிகல் 265ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ டேக்ஸ் ஷெல் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் லா. எக்ஸப்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் தி லானா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து கேனாட் கலெக்ட் தி ஆர் இம்போஸ் தி டாக்ஸஸ் எக்ஸப்ட் ஃபார் அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட்டால் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். ரெண்டாவது ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் கேன் டூ நோ எக்ஸ்பெண்டிச்சர் வித்தவுட் தி ஆத்தரைசேஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அதாவது பார்லிமெண்ட் ஆத்தரைஸ் பண்ணால் தான் கவர்மெண்ட்டால் ஒரு டேக்ஸ் போட முடியும், பார்லிமெண்ட் ஆத்தரைஸ் பண்ணால் தான் கவர்மெண்ட்டால் எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ண முடியும். ஸோ போத் தி ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல்டு பை பார்லிமெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் பார்லிமெண்ட் பண்ணுறாங்க அண்ட் பார்லிமெண்டோட அத்தாரிட்டி அண்ட் அப்ரூவலோட தான் பண்ணுறாங்க. ஸோ பார்லிமெண்ட் இஸ் கோயிங் டு அப்ரூவ். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணி பார்லிமெண்டோட அப்ரூவல் வாங்குறாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஸோ பட்ஜெட் ரிலேட்டடாக கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எதுன்னு பார்த்தா, ஆர்டிகல் 112, ஆர்டிகல் 265 அண்ட் ஆர்டிகல் 266 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது பட்ஜெட்டிங் ரிலேட்டடாக அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரோடக்ஷன்லையும் இல்லை பாடியில் எங்கேயாவது இந்த ஆர்டிகல்ஸை விட நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ மெமரைஸ் தி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் ரைட். ஸோ ஆர்டிகல் 112, 265 அண்ட் 266. ஸோ பட்ஜெட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts.
என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னு ரெண்டு முக்கியமான பில்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோடைய ரெசிப்ட் சைடு, அதாவது கவர்மெண்ட்டோடைய வர வைக்கிற அந்த டாக்ஸேஷன் பார்ட்டை வந்து பற்றி டீல் பண்ணுறது வந்து ஃபினான்ஸ் பில், கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டை பற்றி டீல் பண்ணுறது வந்து அப்ராப்ரியேஷன் பில். ஸோ ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னு டூ இம்பார்ட்டன்ட் பில்ஸ் இருக்குது. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் டூ பில்ஸ். இந்த ரெண்டு பில்லையும் பார்லிமெண்ட்டை தாக்கல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பாசிங் ஆஃப் போத் ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ராப்ரியேஷன் பில் அப்படிங்கிறது தான் பாசிங் ஆஃப் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் பாஸ் ஆகிறப்போ இந்த ரெண்டு பில்லும் பாஸ் ஆகும். ஸோ ஃபினான்ஸ் பில் கன்சிஸ்ட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் காம்பனன்ட். ரெசிப்ட்னா கவர்மெண்ட்டுடைய வரவு. அப்ராப்ரியேஷன் பில் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் காம்பனன்ட்ஸ், தட் இஸ் செலவு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணத்தை அலோகேட் பண்ண போகிறோம், என்ன பர்பஸ்க்கு அலோகேட் பண்ண போகிறோம், ஆல் திஸ் திங்ஸ் இஸ் தேர் இன் தி எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் ஆஃப் தி பட்ஜெட். ஸோ த டாக்குமெண்ட் ஆஸ் ப்ரொவைடட் அண்டர் ஆர்டிகல் 112 கன்சிஸ்ட் ஆஃப் 3 sets ஆஃப் டேட்டா. ஸோ ஆர்டிகல் 112க்குள்ள நம்ம பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டில் வந்து 3 sets ஆஃப் டேட்டா இருக்குது. நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னா அது வரக்கூடிய ஆண்டு, அதாவது நியூ ஃபினான்ஷியல் இயருக்கான ப்ரொவிஷன்ஸை சொல்கிற ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதா வந்து வி ஆர் சீயிங் வித் ரெஸ்பெக்ட் டு பட்ஜெட். ஸோ பட்ஜெட்னாலே வந்து ஒரு நியூ ஃபினான்ஷியல் இயருக்கு என்னென்ன வந்து ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க, பாலிசிஸை கொண்டு வராங்க அப்படிங்கிறத லான்ச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் தான் பட்ஜெட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பட்ஜெட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 sets ஆஃப் டேட்டா. இப்போ வந்து கன்சிடர் நமக்கு அடுத்த பட்ஜெட் எப்போ வரப்போகுது அப்படின்னா, அடுத்த பட்ஜெட் வந்து February 1st 2025 வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ February 1st 2025 அடுத்த பட்ஜெட் வரப்போகுதுன்னா, இந்த பட்ஜெட் வந்து எந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டாக இருக்க போகுது அப்படின்னா 2025-26. ஸோ அதாவது ஏப்ரலில் ஆரம்பித்து மார்ச்சில் முடியக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான பட்ஜெட்டை தான் அவங்க வந்து தாக்கல் செய்வாங்க. சரியா? ஸோ அப்போது வரக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா 3 டேட்டா. நம்ம என்ன நினைப்போம், இந்த February 1st 2025 வரக்கூடிய பட்ஜெட்டில் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025-26 கவர்மெண்ட் வந்து என்ன டாக்ஸஸ் போட போகிறாங்க, என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க, எவ்வளோ பாரோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பற்றின டேட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 sets ஆஃப் டேட்டா. என்னென்ன டேட்டா அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இது வந்து ஸோ எஸ்டிமேட்டட் டேட்டா, வரக்கூடிய இயருடைய எஸ்டிமேட்ஸ் தான் வரும். அதாவது வரக்கூடிய இயரில் நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ வருமானம் வரப்போகுது அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்ஸை வந்து கொடுக்குறோம். ஆனால் அதை தாண்டி வந்து எஸ்டிமேட்டட் டேட்டா ஆஃப் தி அப்கமிங் இயர் பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி கரண்ட் இயர்னு ஒன்று இருக்குல்ல. கரண்ட் இயர்னா என்ன இயர்? கரண்ட் இயரே ஒரு இயரே இன்னும் கம்ப்ளீட் ஆகலையே. ஸோ அந்த இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2025-26 வரக்கூடிய வருஷம். ஆனால் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறப்போ 2024-25 அப்படிங்கிற இந்த கரண்ட் இயரே இன்னும் முடியல. ஸோ 2024-25 அப்படிங்கிற இந்த கரண்ட் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச் இருக்கும். ஸோ பட்ஜெட் வந்து அடுத்த மாதம் பிப்ரவரியில் தாக்கல் பண்ணும்போது அப்போது அந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இன்னும் முடியல 2024. ஏன்னா வந்து பட்ஜெட் பிப்ரவரியில் தாக்கல் பண்ணுறாங்க, மார்ச் 31 தான் ஃபினான்ஷியல் இயர் முடியுது. ஸோ அப்போ அந்த கரண்ட் இயருடைய ப்ரொவிஷனல் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் டேட்டானா என்ன அப்படின்னா 10 மாதத்துக்கான டேட்டா. அதாவது ஏப்ரல் ஆரம்பித்து ஏப்ரல் 2024 ஆரம்பித்து ஜான் வரைக்கும் இருக்கிற அந்த 10 மாதம், அந்த 10 மாதத்தில் என்ன வந்து கவர்மெண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷனல் டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆஃப் கரண்ட் இயர். கரண்ட் இயர் இது 2024-25. இதோடைய அந்த ப்ரொவிஷனல் டேட்டா 10 மாதத்துக்கான டெம்பரரி டேட்டா. நம்ம ஏப்ரல் மாதத்தில் பிப்ரவரியில் தாக்கல் பண்ண, போன வருஷம் தாக்கல் பண்ண பட்ஜெட்டில் 10 மாதத்தில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ 3வது வருஷம் எது அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டட் இயர். ஸோ கரண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் இயருடைய ஆக்சுவல் டேட்டாவே நமக்கு கிடச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் இயருடைய ஆக்சுவல் டேட்டாவே நமக்கு கிடச்சிருது. ஸோ ஆக்சுவல் டேட்டா ஆஃப் தி இயர் விச் காட் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறது February 1, 2025 அப்படின்னா வரக்கூடிய ஆண்டு வந்து அப்கமிங் இயர். அப்கமிங் இயரில் இவ்வளோ எஸ்டிமேட்ஸ் இருக்க போகுது. அதாவது இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ வந்து ரெசிப்ட்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த எஸ்டிமேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்போ கரண்ட் இயரே இன்னும் முடியல. ஸோ கரண்ட் இயருடைய டெம்பரரி டேட்டா, ப்ரொவிஷனல் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கம்ப்ளீட்டட் இயர், லேட்டஸ்ட் கம்ப்ளீட்டட் இயர் எதுன்னு பார்த்தா 2023-24. அந்த இயர் வந்து டோட்டலாக முடிஞ்சிருக்கும். அதோடைய ஆக்சுவல் டேட்டாவை தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ அப்படியே வாங்க 2026 பட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறாங்க. 2026 வரும்போது 2026-27 உடைய எஸ்டிமேட்டட் டேட்டா இருக்கும். ஆனால் இது வந்து அப்போ கரண்ட் இயர் ஆகிடும். இந்த பட்ஜெட்டுடைய ப்ரொவிஷனல் டேட்டாவையும் சொல்லுவாங்க அண்ட் இந்த இயருடைய ஆக்சுவல் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க 2026 பட்ஜெட்டில். ஸோ இந்த மாதிரி 3 sets ஆஃப் டேட்டா இஸ் ரிலீஸ்டு பை தி கவர்மெண்ட். ஸோ 3 sets ஆஃப் டேட்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் டேட்டா. ஸோ ஆக்சுவல் டேட்டா ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். ஸோ அந்த பட்ஜெட் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயருடைய ஆக்சுவல் டேட்டா வந்து இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க.
ப்ரொவிஷனல் டேட்டா ஆஃப் தி கரண்ட் இயர். ஸோ இங்கே வந்து நான் இந்த இதை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. ப்ரொவிஷனல் டேட்டா ஆஃப் தி கரண்ட் இயர் அண்ட் எஸ்டிமேட்டட் டேட்டா ஆஃப் தி அப்கமிங் இயர். ஸோ அப்கமிங் இயருடைய எஸ்டிமேட்ஸ், கரண்ட் இயருடைய ப்ரொவிஷனல் டெம்பரரி டேட்டா அண்ட் ஆக்சுவல் டேட்டா ஆஃப் தி கம்ப்ளீட்டட் இயர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி 3 விதமான டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 டேட்டா. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மீடியா அட்டென்ஷன் எல்லாமே ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஸ்பீச்சுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் மீடியா அட்டென்ஷன் இருக்கே தவிர, போன வருஷம் ஒரு பட்ஜெட் சொன்னாங்களே, அந்த பட்ஜெட் 10 இயர்ஸில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, 10 மந்த்ஸில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த ப்ரொவிஷனல் டேட்டாவை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முந்தின வருஷம் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே, அந்த பட்ஜெட்டுடைய எஸ்டிமேட்ஸட் ஆக்சுவல் அந்த பட்ஜெட்டுடைய ஆக்சுவல் டேட்டா நம்மகிட்ட இருக்கு. ஸோ போன வருஷம் நீங்கள் சொன்ன பட்ஜெட்டுடைய ஆக்சுவல் டேட்டா கிடச்சிடுச்சு, அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். கரண்ட் இயரில் இந்த 10 மாதத்தில் என்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை அனலைஸ் பண்ணலாம். பட் மீடியா அட்டென்ஷன் எல்லாமே வரக்கூடிய ஆண்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலே இருக்குது. ஸோ அதனால இனஃப் ஸ்க்ரூட்டனி கிடைக்கிறது இல்லை. பட் நம்ம ஆக்சுவல் ஸ்க்ரூட்டனி வந்து இந்த 2 டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஆக்சுவல் ஸ்க்ரூட்டனியே பண்ண முடியும், கவர்மெண்ட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ எக்கனாமிஸ்ட்லாம் இந்த 2 டேட்டா பார்த்து தான் கவர்மெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்ச் பண்ணுவாங்க. இது வரக்கூடிய ஆண்டில் என்ன பண்ண போகிறாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் விச் தி மீடியா ஷோஸ் கெட்ஸ் தி அட்டென்ஷன். ஸோ இதான் வந்து பட்ஜெட்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டேட்டா இருக்குது, ஆக்சுவல் டேட்டா, ப்ரொவிஷனல் டேட்டா, எஸ்டிமேட்டட் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பட்ஜெட் அக்கௌண்ட். ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ரெவன்யூ அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பட்ஜெட் அக்கௌண்ட்டுடைய காம்பனன்ட்ஸ் என்ன? ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட்டை ரெவன்யூ கேபிட்டல் அக்கௌண்ட்டாக பிரிக்கிறோம். ரெவன்யூ கேபிட்டல் அக்கௌண்ட்டை ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம். ஸோ அதோடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத we will see. ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட். ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட்னா என்ன? பட்ஜெட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட். இப்போ நம்மலாம் வந்து நம்மளுடைய ரெசிப்ட்ஸ் எங்கே வருது? இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க, ஒரு ஆவரேஜ் ஃபேமிலிக்கு அவங்களுடைய இன்கம் வந்து வரது அவங்களோட பேங்க்கில் அவங்க ஆரம்பித்த ஒரு அக்கௌண்ட். ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய இன்கம் வரும். ஸோ அந்த இன்கம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து கணக்கு எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ இன்கம் வந்தது, எவ்வளோ செலவாச்சுன்னு ஒரு கணக்கு போடுறோம். ஸோ அப்படி போடுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெசிப்ட்ஸையும் வந்து நம்ம 2 விஷயமா பிரிக்கிறோம். ஒன்று ரெவன்யூவா, இன்னொன்று கேபிட்டலா அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி பிரிக்கிறோம். ஸோ அந்த பிரிக்கிறதுக்கு பேர் தான் பட்ஜெட் அக்கௌண்ட். ஸோ கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூஸையும் அவங்களுக்கு வரக்கூடிய ரெசிப்ட்ஸையும் அவங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி 2ஆ பிரிக்கிறதுக்கு பேர் தான் இந்த ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டை வந்து நம்ம வரவு செலவு அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம்னு பார்த்தோம். பட் நேச்சர் ஆஃப் தட் ரெசிப்ட்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்னு பிரிக்கிறோம். ஸோ பொதுவாக வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் படி ரெவன்யூ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து இத்தனை நாளாக வந்து வருமானம் அப்படின்னு வச்சிருப்பீங்க. பட் பட்ஜெட்டுங்கிற சாப்டரில் ரெவன்யூ அப்படிங்கிறதுக்கு டோட்டலாக வேற மீனிங் இருக்குது. ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு தான் வருமானம் அப்படிங்கிற இந்த பேர். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு தான் வருமானம் அப்படிங்கிற இந்த பேர் வந்து இருக்க போகுது. சரியா? ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு யூஸ் தி வேர்ட் ரெவன்யூ. ஸோ ரெவன்யூ அப்படிங்கிறதுக்கு டோட்டலாக இங்கே பட்ஜெட் அக்கௌண்ட்டில் வேற ஒரு நேம் இருக்குது. ஸோ வேற ஒரு மீனிங் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட்டுடைய ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை தான் வந்து நம்ம பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை நேச்சரை வந்து பேஸ் பண்ணி நம்ம அந்த ரெசிப்ட்ஸையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ அப்போது ரெவன்யூக்கும் கேபிட்டலுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கான்செப்ட்ஸுவலாக புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கான்செப்ட்ஸுவலாக புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. கான்செப்ட்ஸுவலாக புரிஞ்சு அது ஏன் ரெவன்யூவில் இருக்குது, அது ஏன் கேபிட்டல்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ ரெவன்யூனா என்ன, கேபிட்டல்னா என்ன? ஸோ ரெவன்யூ சைடில் கேபிட்டல் சைடில் வர்றது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கேபிட்டல் சைடில் வர்றது என்ன அப்படின்னா, ஒரு அசட் ஆர் லயபிலிட்டியை உருவாக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெசிப்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறீங்க, அசட்னா வந்து சொத்து, லயபிலிட்டினா வந்து நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன். இப்போ நம்ம ஒருத்தட்ட பணம் வாங்குறோம்னா அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும். சரியா? அதான் வந்து லயபிலிட்டி. அசட்னா என்னதுன்னா, நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருள் வந்து நமக்கு சொந்தமாயிடுது. அதான் வந்து அசட். ஸோ அசட் அண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறத உருவாக்குது. ஸோ கவர்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்பெண்டிச்சரோ இல்லை கவர்மெண்ட்டோடைய ஒரு ரெசிப்டோ எய்தர் இஃப் இட் கிரியேட்ஸ் அசட் ஆர் இஃப் தி அசட்ஸ் ஆர் கோயிங், whether it's add up the assets or whether assets are coming down, whether it adds up the receipts or receipts are coming down. ஸோ அசட்டை ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும், ரெசிப்ட்ஸ் ஆட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் அதெல்லாம் கேபிட்டல் சைடில் வருது. அவ்வளோதான். ஸோ அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும் ஆர் லாங் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். இது எல்லாமே வந்து கேபிட்டல் சைடில் வரும்.
ரெவன்யூ சைடில் வரது என்ன அப்படின்னா கேபிட்டல் எது இல்லையோ எல்லாமே ரெவன்யூ தான். ஸோ தோஸ் திங் விச் ஆர் நாட் தேர் இன் தி கேபிட்டல் சைட் எவ்ரி திங் பிலாங்ஸ் டு தி ரெவன்யூ சைட். ஸோ ரெவன்யூ வந்து நம்ம அப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ரெவன்யூ சைடில் வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்கரிங் நேச்சர், டே டு டே பேசிஸில் நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரெவன்யூவில் வருது. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஃபேமிலியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை வந்து டே டு டே பேசிஸில் அன்றாட பேசிக் இதில் வந்து நம்ம நடத்துறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டே டு டே பேசிஸில் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன செலவுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா தினமும் காய்கறி செலவு இருக்குது. நம்ம டெய்லியும் காய்கறி வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து பால் வாங்கணும், தென் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், அப்புறம் கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வாடகை இருந்தால் வாடகை வந்து நம்ம கட்டணும். ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த டிடிஹெச் ரீசார்ஜ். பட் இந்த காலத்தில் வந்து டிடிஹெச் ரீசார்ஜ் தாண்டி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இதுக்கான செலவெல்லாம் இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் டெய்லி வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது. இந்த மாதிரி காய்கறி வாங்குற செலவுக்கும் கரண்ட் பில் கட்டுறதுக்கும், இப்போ நீங்கள் பைக் வச்சுருந்தா அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கும், இல்லை ஆஃபீஸ்க்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ்ஸு செலவு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா செலவுமே வந்து டே டு டே பேசிஸில் நீங்கள் டெய்லி பண்ணுற செலவு, மாதம் மாதம் பண்ணக்கூடிய செலவு. எல்லா மாதமும் நீங்கள் காய்கறிக்கு செலவு பண்ணணும், எல்லா மாதமும் கரண்ட் பில் கட்டணும், எல்லா மாதமும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், எல்லா மாதமும் நீங்கள் பெட்ரோல் போடணும், அண்ட் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்கன்னா பஸ்ஸுக்கு செலவு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இப்படி உங்களோட ஃபேமிலியை டே டு டே பேசிஸில் நடத்துறதுக்கு ஆகிற செலவு எல்லாமே ரெவன்யூ சைடில் வரும். ஸோ ரெவன்யூ அக்கௌண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தோஸ் திங் விச் இஸ் நீடட் டு மேனேஜ் தி டே டு டே அஃபேர்ஸ் அண்ட் ரெக்கரிங் திங்ஸ். டே டு டே அஃபேர்ஸ், டே டு டே அஃபேர்ஸ்னா ஒரு டே டு டே பேசிஸில் நீங்கள் பண்ணுறது அது ரெக்கரிங்காக இருக்கும். ரெக்கரிங்னா திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. திரும்ப திரும்ப பண்ணோன்னா எல்லா மாதமும் நீங்கள் வந்து காய்கறிக்கு செலவு பண்ணல, எல்லா மாதமும் நீங்கள் பாலுக்கு செலவு பண்ணல. ஸோ இந்த மாதிரி ரெக்கரிங்காக இருக்கிறது டே டு டே பேசிஸில் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு எல்லாம் ரெவன்யூ சைடில் வரும். சரியா? அப்போ கேபிட்டல் சைடில் என்ன? நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஒரு ஏசி வாங்குறீங்க, இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பைக் வாங்குறீங்க, இல்லை ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறீங்க. இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தானே. இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசட்டை உருவாக்குதா, ஒரு சொத்தை கிரியேட் பண்ணுதா, இது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ அப்போது டே டு டே பேசிஸில் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரெக்கரிங்காக பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ரெவன்யூ சைடில் வருது. ஒன் டைமாக லாங் டேர்மாக நீங்கள் வாங்குகிற சொத்து இது எல்லாமே வந்து கேபிட்டல் சைடில் வருது. இப்போ நீங்கள் டிவி ஒரு வாட்டி தானே வாங்குவீங்க, மாதம் மாதம் டிவி வாங்கிட்டு இருப்போமா? ஒரு வாட்டி டிவி வாங்கி போட்டால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்க போதில்ல. ஒரு வாட்டி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டால் அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்க போதில்ல. ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் வாஷிங் மிஷின் வாங்க போகிறதில்ல. ஸோ வாஷிங் மிஷின் வாங்கி போடுறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் துணி சோப்பு, வாஷிங் மிஷினுக்கு டிட்டர்ஜென்ட்னு ஒன்று வாங்குவோம்ல, டிட்டர்ஜென்ட்டுங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா நீங்கள் டெய்லி மாதம் மாதம் வந்து டிட்டர்ஜென்ட் வாங்கணும். உங்களுக்கு புரியுதா? பைக் வாங்கினா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் பைக்குக்கு போடுற பெட்ரோலுங்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா திரும்ப திரும்ப போட வேண்டியது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் பைக்குங்கிறது ஒன் டைம், லாங் டேர்ம். ஒரு வாட்டி பைக் வாங்கிட்டா 10 வருஷத்துக்கு அதான் பைக். ஆனால் டெய்லி பேசிஸில் மாதம் மாதம் பேசிஸில் நீங்கள் பெட்ரோல் போட்டால் தான் பைக் ஓடும். ஸோ அப்போ பைக் வாங்குறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா பைக்குக்கு போடுற பெட்ரோல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதே ஆஸ்பெக்டில் நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இதே தான். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு அசட்டையோ ஒரு லைபிலிட்டியோ உருவாக்குற மாதிரி, அதாவது வந்து ஒரு சொத்தை உருவாக்குறாங்க, ஒரு கேபிட்டலை உருவாக்குறாங்க அப்படின்னா அப்படி உருவாக்குறதுனால வரதுக்கு பேர் கேபிட்டலில் வரும். ஒரு டே டு டே பேசிஸில் ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு. இப்போ ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னா என்னென்ன செலவு இருக்குது? உங்களுக்கு அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் சேலரி போடணும், இதெல்லாம் ரெக்கரிங்காக வருதுல்ல. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்க்கு எம்ப்ளாயீஸ்க்கு போடுற சேலரியாக இருக்கட்டும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற சொத்து உருவாகுது, கரெக்டா? ஆனால் அது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டின பிறகு அதில் டாக்டர் நர்ஸ் எல்லாம் வேலை செய்ய போகிறாங்களே, அந்த டாக்டருக்கு நர்ஸு கொடுக்க வேண்டிய சேலரி வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டினா ஆகிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன செலவு இருக்குது? டாக்டருக்கு சேலரி கொடுக்கணும், நர்ஸுக்கு சேலரி கொடுக்கணும், பேராமெடிக்ஸு, ஸ்டாஃப்ஸு, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருக்குமே சேலரி கொடுக்கணும். ஒரு நிறைய நீங்கள் வந்து கூட்ஸ் வாங்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது டாக்டர்ஸ் போடுற சேலரி. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு சேலரி போடுறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அவ்வளோதான். ஸோ இதான் வந்து கவர்மெண்ட் சைடில். ஸோ இந்த ஐடியா பேஸ் பண்ணி நம்ம ரெவன்யூ அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் பிரிக்கிறோம். ரெவன்யூ அக்கௌண்ட் இஸ் 2 டைப், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் 2, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்னொன்னா எடுத்து அது என்னென்னு பார்த்துருவோம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒன்னொன்னா எடுத்து என்னென்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஈஸிலி யூ கேன் பி ஏபிள் டு ரீகால். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பிப்போம்.
ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட், ஸோ கேபிட்டல் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து டேக் திஸ் எக்ஸாம்பிள். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெசிப்ட்ஸும் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். சரியா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்படி வந்து ரெண்டு சினாரியோ எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து கடன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குது. ஓகே, அதே மாதிரி இந்தியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் வாங்குறோம், ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுக்குறோம். ஸோ வி ஆர் சீயிங் தி பாரோயிங்ஸ். ஸோ ஒரு கடன் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும்? பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஒரு லோன் அப்படின்னா அந்த லோனில் என்ன இருக்க போகுது? பிரின்சிபல் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதாவது அசல் இருக்கும், வட்டி இருக்கும். ஸோ நம்ம வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம், நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுத்துருக்கோம். வேர்ல்டு பேங்க்லேருந்து நம்ம வாங்குற கடனுக்கு நம்ம திரும்ப என்ன கட்டுவோம்? அசலும் வட்டியும் கட்டுவோம். ஸ்ரீலங்கா நம்ம கிட்ட இருந்து வாங்கின கடனுக்கு அவங்க நமக்கு என்ன கட்டுவாங்க? அசலும் வட்டியும் திரும்ப கட்டுவாங்க. ஸோ பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப கட்டுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கேபிட்டல் அண்ட் வாட் இஸ் ரெவென்யூ. இப்போ இந்தியா வந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறப்போ நம்ம வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கோம். ஸோ லயபிலிட்டி உருவாயிருக்கா? ஸோ நான் கேபிட்டல்னா என்னன்னு சொன்னேன். கேபிட்டல்னா ஆர் தோஸ் திங்ஸ் விச் கிரியேட்ஸ் liability or which reduces the liability or which creates the assets or reduces the asset. நமக்கு அசெட் உருவானாலோ அசெட் போனாலோ liability உருவானாலோ liability போனாலோ அது கேபிட்டல். ஸோ நம்ம வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறப்போ வி ஆர் கிரியேட்டிங் அ liability. ஸோ உங்களுக்கு liability வருதா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கடன் கொடுக்குறப்போ நம்ம அசெட்ஸ் குறைஞ்சிச்சுல. இப்போ என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கு, ஒருத்தர் 50,000 கடன் கேட்டோன்னு அவர் 50,000 கொடுத்துட்டா அப்போ என் அசெட் குறைஞ்சிச்சுல கடன் கொடுக்குறப்போ. ஸோ அப்போ நம்ம ஸ்ரீலங்கா வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் வாங்குறப்போ லைபிலிட்டி உருவாகுது. ஆனால் இந்தியா ஸ்ரீலங்கா கடன் கொடுக்குறப்போ அசெட் வந்து குறையுது. ஸோ ரெண்டுமே அசெட் ஆர் லைபிலிட்டி சார்ந்தது. ஸோ கவர்மெண்டோடைய அக்கௌண்ட் உள்ள பணம் வந்து அது ரெசிப்ட்ஸ், கவர்மெண்டோடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியே போச்சுன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா? ஸோ கவர்மெண்டோடைய அக்கௌண்ட் உள்ள பணம் வந்துச்சுன்னா அது ரெசிப்ட்ஸ், கவர்மெண்டோடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியே போச்சுன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நீங்கள் வந்து அசெட்ஸ் அண்ட் ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளியரா? ஸோ இப்போ வந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட நம்ம கடன் வாங்குறப்போ கவர்மெண்டோட அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் வருது. அதே மாதிரி கடன் வாங்குறப்போ லைபிலிட்டி உருவாகுது. ஸோ அதனால இது உள்ள பணம் வரதுனால இது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ நம்ம பணத்தை வாங்குறோம், அந்த பணம் வந்து ரெசிப்ட்ஸ். ஸோ இந்தியனுக்குள்ள தானே பணம் வருது கடன் வாங்குறப்போ. ஸோ நான் வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் வாங்கினா இந்தியாவில் பணம் வருது. ஸோ அது ரெசிப்ட்ஸ். என்ன ரெசிப்ட்ஸ்? கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஏன் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்? ஏன்னா வேர்ல்டு பேங்க் கிட்ட நம்ம கடன் வாங்கினா அது திரும்பி கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் உருவாகுது, லயபிலிட்டி உருவாகுது. ஸோ இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கடன் கொடுக்குதுன்னா நம்ம கையை விட்டு பணம் போகுது. ஸோ அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? நமக்கு நம்மளுடைய அசெட் வந்து நம்ம கையை விட்டு வெளியே போகுது. வேர்ல்டு பேங்க் நம்ம கடனை வந்து திரும்ப அடைக்கிறோம். திரும்ப அடைக்கிறப்போ அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டா? ஸோ அப்படி திரும்ப அடைக்கிறப்போ நம்மளோட லயபிலிட்டி குறையுதுல. ஸோ உருவான லயபிலிட்டி குறையுது. ஸோ லயபிலிட்டி குறையுது. ஸோ லயபிலிட்டி உருவானாலோ குறைஞ்சாலோ அது கேபிட்டல் சைடில் வரும். லயபிலிட்டி உருவாகிறப்போ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னு போடுறோம், லயபிலிட்டி குறையிறப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு போடுறோம். பணம் உள்ள வருது வெளியே வரதை வச்சு நம்ம ரெசிப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுக்கிறோம். லயபிலிட்டி உருவாகுது, லயபிலிட்டி போகுது அப்படிங்கிறத வச்சு அது கேபிட்டல்னு சொல்கிறோம். ஸ்ரீலங்காவுக்கு நம்ம கடன் கொடுக்குறப்போ நம்ம அசெட் குறையுது. ஸ்ரீலங்கா திரும்ப வந்து நமக்கு கடன் அடைக்கிறப்போ நம்மளுடைய அசெட்ஸ் வந்து அதிகமாகுதா. ஸோ அதனால ஸ்ரீலங்காலேருந்து பணம் நமக்குள்ள தானே வருது, அதனால அது ரெசிப்ட்ஸ். அது என்ன ரெசிப்ட்ஸ்? கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம கடன் வாங்குறதுங்கிறது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கடன் கொடுக்கறதுங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வாங்குற கடனை நம்ம திரும்ப அடைச்சா நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம கொடுத்த கடன் நமக்கு திரும்ப வந்துச்சுன்னா அது நமக்கு பணம் உள்ள வருது. ஸோ அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ அப்போ பிரின்சிபல் வாங்கினாலோ பிரின்சிபலை திரும்ப அடைச்சாலோ அதுக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் சைடில் போடுறோம். ஸோ கேபிட்டலில் அசெட் உருவாகுது, லயபிலிட்டி உருவாகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணுற இந்த இன்ட்ரெஸ்ட் பாருங்க. நம்ம வேர்ல்டு பேங்க் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்ரீலங்கா நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட்டும், இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்னால ஏதாவது அசட்டோ லயபிலிட்டியோ உருவாச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால வந்து அசட்டோ லயபிலிட்டிங்கிறதோ எதுவுமே பெருசாக கிரியேட் ஆகலை. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெக்கரிங்காக திரும்ப திரும்ப பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொடக்டிவ் நீட்ஸ்க்காக நம்ம பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. நம்ம வந்து தேவையில்லாமல் பண்ணுற ஒரு செலவு தான். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வாங்கி ஒரு மொபைல் வாங்குறீங்க, சரியா? அதுக்கு வந்து 10,000 ரூபாய் வாங்குற லோனுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 10,000 ரூபாயில் 5% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எவ்வளோ? 500 ரூபாய். ஸோ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வாங்கி 5% இன்ட்ரெஸ்ட்டில் இப்படி வச்சுக்கலாம், 10% இன்ட்ரெஸ்ட்னே வச்சுக்கலாம். நீங்கள் 10,000 ரூபாய் வாங்கி 10% இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்கி ஃபோன் வாங்குறீங்க. ஸோ 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஃபோன் வந்து இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ நான் வாங்கின கடனுக்கு என் கையில் ஃபோன் இருக்குது. அந்த கடனை திரும்ப அடைக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? 10,000 ரூபாய் ப்ளஸ் 10%. ஸோ 11,000 ரூபா தான் திரும்ப அடைக்கணும். நீங்கள் கடனை திரும்ப அடைக்கிறப்போ அந்த செலவுக்கு உங்களுக்கு 11,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. அதில் 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா 1,000 ரூபாங்கிறது ஏன் போகுது? இந்த எக்ஸ்ட்ரா 1,000 ரூபாங்கிறது வட்டியாக போகுது. இந்த வட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக உங்கள்கிட்ட ஏதாவது பொருள் இருக்கா?
ஏதாவது ஒரு கேபிட்டல் உருவாச்சா, ஏதாவது அசட் உருவாச்சானா கிடையாது. ஸோ நான் பண்ணுற செலவில் எனக்கு ஏதாவது அசட் உருவாச்சா கிடையாது. ஏன் உருவாகலை? ஏன்னா அதான் வட்டினால. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ எக்ஸ்பெண்டிச்சர் விச் டசன்ட் கிவ்ஸ் அஸ் எனி ப்ரொடக்டிவ் அசட்ஸ். ஸோ அதனால் அது வந்து நம்ம ரெவன்யூ சைடில் போட்டுறோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரெக்கரிங்கில் நீங்கள் மாத வட்டியில் வாங்கினீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். வருஷ வட்டியில் வாங்கினீங்கன்னா எவ்ரி இயர் வந்து வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இஸ் சம்திங் விச் இஸ் ரெக்கரண்ட். அசல் வந்து ஒரு வாட்டி வாங்குவீங்க, ஒரு வாட்டி தான் கட்டுவீங்க. ஆனால் லயபிலிட்டி, ஆனால் வந்து அதுவே வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டிங்கிறது வந்து நீங்கள் எவ்ரி மந்த் கட்டுவீங்க, எவ்ரி இயர் வந்து கட்டுவீங்க. ஸோ அதனால் நம்ம வேர்ல்ட் பேங்க் கட்டுற வட்டி வந்து இட் இஸ் அவர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா அது ரெக்கரிங்காக இருக்குது. ஸ்ரீலங்கா நமக்கு கட்டுற வட்டிங்கிறது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஏன்னா பணம் வந்து உள்ளே வருது இல்லை, அதனால அது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். நம்ம வேர்ல்ட் பேங்க் கட்டுறதுல நம்மளோட பணம் போகுது, அதனால ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்ம வாங்கின கடனுக்கு நம்ம கட்டுற வட்டி வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம கொடுத்த கடனுக்கு நமக்கு வர்ற வட்டி வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஏன்னா வட்டி அப்படிங்கிறது ரெக்கரிங்காக வரும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நீங்கள் கேபிட்டலாக ரெவன்யூவா அப்படிங்கிறது எதை வச்சு பிரிக்கணும் அப்படின்னா, கேபிட்டல்னா இட் வில் கிரியேட் அசட் ஆர் liability. Revenue na it is not going to create asset or liability, it is going to be recurring nature and day to day basisல அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது தான் ரெவன்யூ சைடில் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ கேபிட்டல் சைடில் பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் என்ன வருது, பாரோயிங்ஸ். நம்ம வேர்ல்ட் பேங்க்லேருந்து வாங்கின கடன் கேபிட்டல் ரெசிப்டா, நம்ம ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குற கடன் லோன் டிஸ்பர்சல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, நம்ம வேர்ல்ட் பேங்க்லேருந்து வாங்குற கடனை நம்ம திரும்பி அடைக்கிறோம், லோன் பேமெண்ட்ஸ். ஸ்ரீலங்காவுக்கு நம்ம கொடுத்த கடன் நமக்கு திரும்ப வருது, ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ். ஸோ நம்ம வாங்குற கடனுக்கு நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டு வேர்ல்ட் பேங்க், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வருதா. அதே மாதிரி நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்த கடனுக்கு நமக்கு வர வட்டி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, அது ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் வருது. ஏன்னா வட்டிங்கிறது ரெக்கரிங்காக வரக்கூடிய ஒரு விஷயம், அதனால் அது ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வருது. கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு அசட்டையோ லயபிலிட்டியோ சார்ந்த ஒரு விஷயம். கடன் வந்து கொடுக்குறப்போ உங்களுக்கு கேபிட்டல் போகுது, கடன் திரும்ப கட்டுறப்போ உங்களுக்கு கேபிட்டல் வருது. ஸோ அசட் வந்து இட்ஸ் கோயிங், அசட் இஸ் கம்மிங். அதே மாதிரி கடன் வாங்குறப்போ லயபிலிட்டி உருவாகுது, கடன் திரும்ப அடைக்கிறப்போ லயபிலிட்டி குறையுது. ஸோ அதனால் இது. ஸோ கடனை வச்சு இப்போ நம்ம 6 என்டிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதை தாண்டி உங்களுக்கு கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வேறு என்னென்ன இருக்குது. ஸோ நம்ம வாங்குற கடன், அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கா வந்து நமக்கு திரும்ப கட்டுற கடன், இது ரெண்டும் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வருது, புரிஞ்சிடுச்சு. இதை தாண்டி நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் என்னென்னலாம் நமக்கு ரெசிப்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேல் ஆஃப் அசட்ஸ். சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சொத்தை வென் யூ ஆர் செல்லிங் யுவர் அசட், நீங்கள் வந்து உங்களுடைய அசட்டை வந்து விற்கிறப்போ உங்ககிட்ட இருக்க அசட் குறையுதுல. இப்போ நீங்கள் அசட்டை விற்கிறப்போ உங்களுக்கு ஒரு பணம் வரும். இப்போ உங்களுக்கு சொந்தமாக ஒரு கார் இருக்குது, அந்த காரை வந்து நீங்கள் விற்கிறப்போ உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் வருது அப்படின்னா உங்களுடைய அசட் உங்கள் கையை விட்டு போகுது. ஓகே, ஆனால் அது மூலமாக ஒரு பணமும் வருது. ஸோ நம்ம கையில் ஒரு பணம் வந்தால் அது ரெசிப்ட், ஆனால் அசட் அதனால் குறையுதுங்கிறதுனால அது கேபிட்டல் ரெசிப்டில் வருது. ஸோ சேல் ஆஃப் அசட்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்க கையில் இருக்கிற பொருளெல்லாம் அசட்டெல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 டைமென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏர் இண்டியாவை சேல் பண்ணாங்க. கரெக்டாக? ஏர் இண்டியாவை சேல் பண்ணுறப்போ யார் வாங்கினா? டாட்டா வாங்கினாங்க. ஸோ டாட்டா குரூப்ஸ் வந்து ஏர் இண்டியாவை வாங்குறப்போ கவர்மெண்ட்க்கு ஒரு 18,000 கோடி வந்துச்சு. ஸோ அந்த 18,000 கோடிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெசிப்ட்ஸ், வருமானம். ஆனால் அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸா ரெவன்யூ ரெசிப்ட்ஸா அப்படின்னு பார்த்தா, ஏர் இண்டியா விற்கிறப்போ கவர்மெண்ட்டோடைய அசட்ஸ் குறைஞ்சதுல. ஸோ சொத்து குறையிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். இன்னொரு சேல் ஆஃப் அசட் என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் கிட்ட பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு மிசைல் இருக்குது. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து நம்ம க்ரூஸ் மிசைலை வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற மிசைலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது ரஷ்யாவில் இருக்க ஒரு ரிவர் மாஸ்கோவா அப்படிங்கிற ரிவரும், இந்தியாவில் இருக்க ரிவர் பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திரா அண்ட் மாஸ்கோவா அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிரம்மோஸ். இது வந்து ஒரு க்ரூஸ் மிசைல் விச் இஸ் ஜாயின்ட்லி டெவலப் பை இந்தியா அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த மிசைல் வந்து இந்தியாவில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி அதை வந்து இப்போ ரீசெண்டாக பிலிப்பைன்ஸ்க்கு விற்றுருக்கோம். ஸோ இந்தியா கிட்ட வந்து ஒரு பையராக பிலிப்பைன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் கிட்ட நம்மளுடைய அசட்டை தானே விற்றோம். பிரம்மோஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு பொருளை விற்றுருக்கோம். ஸோ அது விற்கிறப்போ அந்த பொருளை விற்கிறப்போ வரக்கூடிய பணம் வந்து இட் இஸ் அகெயின் சேல் ஆஃப் அசட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சேல் ஆஃப் அசட்ஸ்க்கும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் உள்ள இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை எடுத்து டோட்டலாக வித்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சேல் ஆஃப் அசட்ஸ். இப்போ ஏர் இண்டியாவை எடுத்து டோட்டலாக விற்ற மாதிரி. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸில் ஒரு பார்ட்டை மட்டும் தான் விற்பாங்க. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா தே ஆர் ஜஸ்ட் செல்லிங் தி பார்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டிங். சேல் ஆஃப் அசட்ஸ்னா டோட்டலாக வித்துறது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் பண்ண டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லேட்டஸ்ட்டாக பண்ண டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எல்ஐசி. ஸோ எல்ஐசி அப்படிங்கிற இந்த கம்பெனியோடைய 100% ஓனராக இத்தனை நாளாக கவர்மெண்ட் இருந்துச்சு. நவ் கவர்மெண்ட் வந்து தே சோல்டு 5%. ஸோ
ஸோ ஒரு ஐபிஓ லான்ச் பண்ணி 5% விற்றுருக்காங்க. ஸோ எல்ஐசி அப்படிங்கிறது டோட்டலாக கவர்மெண்ட் விற்கல, 5% ஷேரை தான் விற்றுருக்காங்கன்னா கவர்மெண்ட் இஸ் 95% ஓனர் அண்ட் 5% ஷேர் வந்து பப்ளிக் போயிருக்கு. ஸோ இப்படி கவர்மெண்ட் அவங்களோட ஷேரை மட்டும் விற்கிறதுக்கு பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஆனால் ஏர் இந்தியாவை டோட்டலாக வித்தாச்சு, அது சேல் ஆஃப் அசெட்ஸ். ஸோ இப்படி கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அசெட்ஸை விற்கிறப்போ அது மூலமாக வர பணம் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ அதனால தான் அது நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே இதுக்குள்ளே போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் இந்த கான்செப்ட் கிளியரா? ஸோ இதோட அடுத்த கான்செப்டாக வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வரைக்கும் இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோன் கொடுத்தது, நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்த லோனு, அதே மாதிரி நம்ம வேர்ல்டு பேங்க் கட்டுற லோன், ரெண்டுமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நமக்கு வருது. ஏன்னா நமக்கு ஸ்ரீலங்காவுக்கு லோன் கொடுக்குறப்போ நமக்கு அசட் குறைஞ்சிச்சு, வேர்ல்டு பேங்க் நமக்கு லோனு கட்டுறப்போ நமக்கு லயபிலிட்டி குறைஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து அதனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அதை தாண்டி கவர்மெண்ட் அசட்டை உருவாக்குற மாதிரி பண்ணுற எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் வந்து அசட்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணுற எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, ஒரு கவர்மெண்ட் பேரில் ஒரு அசட் வருதுல்ல, அதே மாதிரி வந்து ஒரு ரோடு போடுறாங்க, ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க, ஒரு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுறாங்க, ஒரு மெட்ரோ கட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஆன் கிரவுண்ட் வந்து கவர்மெண்ட்க்கு ஒரு சொத்து உருவாது. ஒரு மெட்ரோ போடுறாங்க அப்படின்னா இட்ஸ் அன் அசட்டில், அந்த அசட் உருவாகுதில்ல. இப்போ ஒரு பார்க் ஓப்பன் பண்ணாங்க தான் சென்னையில், ஸோ ஒரு அசட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சொத்தை உருவாக்குற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோ, ஒரு காலேஜையோ, ஒரு ஸ்கூலையோ, இல்லை ரோடோ, இல்லை ஏர்போர்ட்டோ, இல்லை ரயில்வேஸோ, இந்த மாதிரி ஒரு மெட்ரோவோ, இந்த மாதிரி கவர்மெண்ட் கட்டுற அசட்ஸ் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஜென்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ்னால் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்கீம்ஸ். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெவன்யூ சைடில் வரும்போது. ஐ ரீகால். ஸோ இப்போ கேபிட்டல் ரெசிப்ட்குள்ளே என்னென்ன இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே என்ன இருக்குது, அது ஏன் கேபிட்டல்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது கிளாரிட்டி கிடச்சதா? அது ஏன் கேபிட்டல்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது ஏன் கேபிட்டல்குள்ளே இருக்குன்னு புரிகிறப்போ தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி திங், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி திங் அண்ட் யூ ஓன்ட் மெமரைஸ் இட். எக்ஸாம் ஹால்லேயே உங்களுக்கு ஈஸியாக அப்போ தான் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ரெவன்யூ சைடுக்குள்ளே போகிறோம். ஸோ ரெவன்யூ சைடில் வந்து அகைன் வி ஆர் ஸ்பிளிட்டிங் தி ரெவன்யூ இன்டூ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டாக? ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் அகைன். ஸோ ரெவன்யூ சைடில் வரக்கூடிய வருமானம், ரெவன்யூ சைடில் வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவன்யூனா என்னவாக இருக்க போகுது? இது ரெக்கரிங்காக இருக்க போகுது, திரும்ப திரும்ப வரப்போகுது. இது மூலமாக அசட்டோ லயபிலிட்டியோ எதுவுமே இருக்காது, உருவாகாது. ஸோ அதான் வந்து ரெவன்யூ சைடில் வரப்போகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ரெவன்யூ ரெசிப்ட்ஸை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ கவர்மெண்ட்க்கு வரக்கூடிய ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெசிப்ட் எதுன்னு பார்த்தா டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட டேக்ஸஸ் போடுறாங்க, இன்கம் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி. இப்போ எக்ஸைஸ் டியூட்டி வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, பட் பெட்ரோலுக்கு மட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் போடுறாங்க. அப்படி போடுற டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் மூலமாக அவங்க கலெக்ட் பண்ணுறது எல்லாமே டேக்ஸ் ரெசிப்ட்ஸில் வரும். ஸோ டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். ஸோ நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் அடுத்தது. ஸோ டேக்ஸஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த சாப்டரில் தான் பார்க்க போகிறோம், வாட் ஆர் ஆல் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னு. ஸோ அதை நம்ம அங்கே பார்த்துப்போம். ஸோ டேக்ஸ் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸஸ் மூலமாக கவர்மெண்ட் வரக்கூடிய எல்லா ரெசிப்ட்டும் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் தான். ஏங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும், வெறும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. டேக்ஸ்னா வந்து ரெவன்யூ, டேக்ஸ்னா ரெவன்யூ அப்படின்னு படிக்கக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா டேக்ஸஸ் வந்து தே ஆர் நாட் கிரியேட்டிங் எனி அசட் ஆர் லயபிலிட்டி டு கவர்மெண்ட். அது வந்து ஒன் சைடட் பேமெண்ட் தான். கவர்மெண்ட் ஏதோ ஒன்று சிட்டிசன்ஸ் கொடுத்துட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணல. டேக்ஸ் இஸ் ஒன் சைடட் பேமெண்ட், சிட்டிசன் ஹேவ் டு பே, தி டோன்ட் கெட் எனிதிங் இன் ரிட்டர்ன். டேக்ஸ் கட்டுறதுக்காக இந்தாப்பா அதை வச்சுக்கோ அப்படின்ட்டு எதுவும் கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால வந்து அது வந்து இட் இஸ் அ ஒன் சைடட் பேமெண்ட், இட் இஸ் நாட் கிரியேட்டிங் எனி அசட் ஆர் லயபிலிட்டி அண்ட் இட்ஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். டேக்ஸஸ்ங்கிறது ஒன் டைம் பேமெண்ட்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்கள் எல்லா வருஷமும் இன்கம் டேக்ஸ் கட்டணும், எல்லா வருஷமும் கார்பரேட் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் எப்பப்போலாம் பொருளை வாங்குறீங்களோ அப்பப்போலாம் ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, இப்போ நான் இந்த வாட்டர் பாட்டில் வாங்குறேன் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போய் அப்படின்னா இதுக்கு ஜிஎஸ்டி நான் கட்டணும். ஸோ இந்த மவுஸ் பாயிண்டரை வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டணும். இந்த மைக்கை வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ நான் எப்பப்போலாம் பொருளை வாங்குறேன்னா திரும்ப திரும்ப டேக்ஸஸ் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ரெக்கரிங் இன் நேச்சராக இருக்கிறதுனால நமக்கு அது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்குள்ளே வருது. ஸோ அப்புறம் இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் டேக்ஸ் ரெசிப்ட்ஸை தாண்டி நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ்னா டேக்ஸ் இல்லாமல் நமக்கு ரெவன்யூ அக்கௌண்ட்டில் வரக்கூடிய வருமானங்கள். ஸோ டேக்ஸ் இல்லாமல் நமக்கு ரெவன்யூ அக்கௌண்ட்டில் என்னென்ன ரெசிப்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கிறது
ஆல்ரெடி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பார்த்தோம். நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்த கடனுக்கு நமக்கு வந்த இன்ட்ரெஸ்ட், அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ஸோ கவர்மெண்ட் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ரெக்கரிங் நேச்சரில் வரப்போகுது. அதை தாண்டி என்னென்ன இருக்குது? ஸோ அதை தாண்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் திரும்ப வந்து ஒரு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஹோல்டாக இருக்கீங்க, உங்களுக்கு சொந்தமாக இன்னொரு வீடு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருக்கீங்க, பட் உங்களுக்கு சொந்தமாக இன்னொரு ஃப்ளாட் இருக்குது. ஸோ சொந்தமாக உங்களுக்கு இன்னொரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வாடகை விட்டுருப்பீங்க, சரியா? வாடகை விடுறப்போ உங்களுடைய அந்த ஃப்ளாட்டுங்கிறது உங்களுடைய அசட்டு. அந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் பண்ணுற செலவு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே ஃப்ளாட் வந்து உங்களுக்கு பணம் ஏதோ நீடு இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, டக்குன்னு ஒரு வீடு விற்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் வித்துடுறீங்க. ஸோ ஃப்ளாட்டை விற்றா உங்களுக்கு வர பணம் என்ன? கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், சேல் ஆஃப் அசட்ஸ். புரிஞ்சிச்சா? ஆனால் நீங்கள் அந்த ஃப்ளாட்டை விற்கல, அந்த ஃப்ளாட்லேருந்து யாரோ குடி வந்துட்டாங்க, வாடகை விட்டுருக்கீங்க, மாதம் மாதம் வாடகை வருது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளாட்லேருந்து உங்களுக்கு என்ன வருது? மாதம் மாதம் வாடகை வருது. வாடகை வந்தால் அது எதில் வரும்? ஃப்ளாட்டை விற்றா வரக்கூடிய பணம் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸு. ஆனால் ஃப்ளாட்லேருந்து மாதம் மாதம் உங்களுக்கு வாடகையாக வர பணம் எல்லாமே ரெவன்யூ ரெசிப்ட்ஸு. ஏன்னா இட்ஸ் கம்மிங் இன் ரெக்கரிங் இன் நேச்சர். அவங்க வாடகை இருக்கவங்க மாதம் மாதம் உங்களுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பொருளை விற்றா உங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட் தான், ஆனால் வாடகைக்கு விட்டால் உங்களுக்கு மாதம் மாதம் பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ உங்களுடைய அசட் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கறது தான் ப்ராஃபிட்ஸ். யூ ஆர் ஹேவிங் சம் அசட் அண்ட் தட் அசட் ஏர்னிங் மணி ஃபார் யூ அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து இங்கே வருது. ஸோ கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர்மெண்ட் இஸ் ரன்னிங் அ லாட் ஆஃப் கம்பெனிஸ். கவர்மெண்ட் கையில் நிறைய வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்குது. லைக் ஓஎன்ஜிசி, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குல்ல. டிஆர்டிஓ இருக்குது, இஸ்ரோ இருக்குது. இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி கொடுப்பாங்கல்ல. அந்த ப்ராஃபிட்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக கூட இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹெச்ஏல வந்து நம்ம மகாரத்னா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்து பண்ணோம். ஏன்னா இது வெரி ஹைலி ப்ராஃபிட் மேக்கிங் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து வருது. ப்ராஃபிட்ஸ்க்கும் டிவிடெண்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, கான்செப்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். ப்ராஃபிட்ஸும் டிவிடெண்ட்ஸும் ஒரே மீனிங் தான். நீங்கள் உங்கள் அசட்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய லாபம். ப்ராஃபிட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ஒரே ஓனர் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே, இப்போது ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரே ஓனர் தான் இருக்காரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து வர ப்ராஃபிட் எல்லாம் யாருக்கு? அந்த ஒரே ஓனருக்கு தான். ஆனால் அந்த பிஸ்னஸில் வந்து 10 பேர் ஓனர்ஸ். இப்போ உங்கள்கிட்ட வந்து 10 பேர் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, எல்லாருக்கும் 10% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. ஸோ 10 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் 10% ஓனர்ஷிப் இருக்குது அப்படின்னா, இப்போ ப்ராஃபிட் 100 கோடி வந்தால் அப்போ எல்லாருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? ப்ராஃபிட் அப்படிங்கிறது 100 கோடி, ஆனால் ஒவ்வொரு ஓனருக்கும் கிடைச்சது என்ன? 10 கோடி தான். ஸோ டிவைடிங் தி ப்ராஃபிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்ல, ப்ராஃபிட்டை வந்து 10 டிவைட் பண்ணி 10 பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ டிவைடிங் தி ப்ராஃபிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் இஸ் கால்ட் அஸ் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்னது? டிவைடிங் தி ப்ராஃபிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட் டு தி ஓனர்ஸ். ஸோ மல்டிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் டிவிடெண்ட். ஸோ ப்ராஃபிட் 100 கோடியாக இருந்தாலும் டிவிடெண்டாக அவங்களுக்கு எவ்வளோ வந்தது? ஒருத்தருக்கு 10 கோடி தான் வந்துச்சு. ஸோ ப்ராஃபிட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். ஸோ நீங்கள் சோல் ஓனராக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர், ஒன் ஆஃப் தி மெனி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா யூல் கெட் தி டிவிடெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கம்பெனி, இப்போ எல்ஐசிலேருந்து கவர்மெண்ட் 95% ஓனர்னா 95% ப்ராஃபிட் வந்து அதுலேருந்து வரும். இப்போ எஸ்பிஐலாம் 66% கவர்மெண்ட் வந்து ஓனர் இருக்குது அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறப்போ கவர்மெண்ட் 66% ப்ராஃபிட் வரும். ஸோ அதான் வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்து நமக்கு ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் வருது மின்ட் இன்கம். ஸோ மின்ட் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்டிங். ஸோ பிரிண்டிங் அண்ட் மின்டிங். ஸோ கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட பிரிண்டிங் வேலைகள் பண்ணுறாங்க. என்னென்ன பிரிண்டிங் வேலைகள்லாம் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் இஸ் பிரிண்டிங் கரன்சி, கவர்மெண்ட் இஸ் பிரிண்டிங் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் இஸ் பிரிண்டிங் கரன்சினா ஒரு 2000 ரூபா நோட்டு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ ஒரு 500 ரூபா நோட்டு எடுத்துக்கலாம். ஒரு 500 ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்க்கு வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தா 4 ரூபா தான் செலவாகுது. ஸோ வெறும் 4 ரூபாவை செலவு பண்ணி அவங்க 500 ரூபா மதிப்புள்ள ஒரு அசட்டை உருவாக்குறாங்களே, அப்போ 496 ருபீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட். ஸோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட ஸ்டாம்ப் பேப்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பத்திரம்லாம் பதிவு பண்ண போகிறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண போகிறீங்கன்னா அது ஸ்டாம்ப் பேப்பரில் தான் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்னா என்ன? 10,000 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், 50,000 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், 1,00,000 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்னு இருக்குது. இப்போ 1,00,000 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்னா என்ன? ஒரு A4 ஷீட்டில் மேலே கவர்மெண்ட்டோடைய ஒரு முத்திரை இருக்கும், அவ்வளோதான். கவர்மெண்ட்டோட ஒரு லோகோ போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வெறும் ஒரு A4 ஷீட்டு கவர்மெண்ட்டோட லோகோ போட்டு 1,00,000 ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டேக்ஸ் கலெக்ஷன்ஸ்க்காக அப்படி பண்ணுறோம். ஆனால் அந்த ஸ்டாம்ப் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் எவ்வளோ செலவாயிருக்கு? ஒரு A4 ஷீட் ₹1 வச்சுக்கிட்டாலும் அது 1,00,000க்கு விற்கிறாங்களே. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணுற பிரிண்டிங் மூலமாகவும் ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்ஸை தான் நம்ம மின்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து கரன்சியை பிரிண்ட் பண்ணுறாங்க, ஸ்டாம்ப் பேப்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக கவர்மெண்ட்க்கு வர அந்த பணத்தை தான் மின்ட் இன்கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ரெவன்யூ சைடில் வருது. அதை தாண்டி வந்து கவர்மெண்ட் வந்து ஜென்ரல் சர்வீசஸ், கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்களே. அந்த சர்வீசஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பார்க்குக்கு போகிறீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டாக 30 ரூபா கட்டுறீங்க.
ஸோ அதே மாதிரி வந்து பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணுறாங்களா, மெட்ரோ அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறாங்க, பஸ் அப்படிங்கிற எம்டிசி அப்படிங்கிற இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறாங்க. நீங்கள் பஸ் ஏறப்போ பஸ்ஸுக்கு 20 ரூபா டிக்கெட் கட்டுறீங்க அப்படின்னா அதுதான் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ். மெட்ரோ போகிறப்போ மெட்ரோக்கு 50 ரூபா டிக்கெட் அப்படின்னா அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் சர்வீசஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் எல்லாமே இது கீழே வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ், பெனால்ட்டிஸ் அண்ட் ஃபைன்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய இதுக்கு ஃபீஸ், நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கோ யூபிஎஸ்சிக்கோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே தி ஃபீஸ். ஸோ யூபிஎஸ்சினா 100 ரூபா கட்டணும், டிஎன்பிஎஸ்சிக்கோ அந்த மாதிரி ஃபீஸஸ் கட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் நீங்கள் லைசன்ஸ் ஒன்று அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் கட்டுவீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னா 60 ரூபா ஃபீஸ் கட்டணும்ல, 60 ரூபா கட்டினா தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஓபிசின்னு சொல்கிறதுனால ஞாபகம் வருது, ஓபிசி எல்லாம் நான் கிரீமி லேயர் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் தி டைம். இந்த அக்டோபர் நவம்பர்லேயே நீங்கள் வந்து, நவம்பர் மாதம் வந்துருச்சு ஆல்ரெடி, நவம்பர் மாதத்தில் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சா உங்களுக்கு டிசம்பருக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில் தான் வரப்போகுது. பட் பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அவசர அவசரமாக போய்ட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி அப்புறம் அதை வாங்கி அப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற அந்த டென்ஷனில் அது வரதுக்கு லேட் ஆகிடும். ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், இப்போயே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வரும். வேலிடிட்டி எப்படியும் வந்து மார்ச் 31 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வேலிடாக இருந்தால் போதும். ஸோ அதனால் நவம்பர் மாதம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாருமே ஓபிசியை அப்ளை பண்ணிக்கோங்க, நான் கிரீமி லேயர் பீப்புள். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் தனியாக நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது வாங்கணும், ஓபிசிஸ் மட்டும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ், பெனால்ட்டிஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து நீங்கள் இப்போ ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பொல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே பெனால்ட்டிஸ் போடுறாங்க. ஸோ இது மாதிரி ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ்லாம் போடுறது எல்லாமே ரெவன்யூ ரெசிப்ட்ஸில், நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸில் வருது. அதை தாண்டி கடைசியாக வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வந்து வருது. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து வெளிநாடுகள் போகிறாரு அப்படின்னா நிறைய நாடுகளில் பிரைம் மினிஸ்டருக்கு கிஃப்ட் தருவாங்க. அது பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலுக்கு தர கிஃப்ட் கிடையாது, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு தர கிஃப்ட். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற கிஃப்டெல்லாம் வந்து இந்தியாவில் வந்தோடனே ஆக்ஷன் பண்ணி அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஃபண்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து கிஃப்ட் எல்லாத்தையும் ஆக்ஷன் பண்ணி கங்கா கிளீனிங் ஃபண்ட் இல்லை ஸ்வச் பாரத் ஃபண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபண்டு கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய கிஃப்ட், ஏகப்பட்ட கிஃப்ட் வரும். ஃபாரின் பாலிசியில் வெளிநாடுகள்லேருந்து நிறைய கிஃப்ட் வரும். கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீயாக. இப்போ நீங்கள் வேர்ல்டு பேங்க்லேருந்து கடனாக வாங்குறீங்கன்னா அது லோன், நீங்கள் வேர்ல்டு பேங்க்லேருந்து கடனாக வாங்குறீங்கன்னா அது பாரோயிங்ஸு. ஆனால் அதே வேர்ல்டு பேங்க் கிராண்டாக கொடுக்கும். கிராண்டானா ஃப்ரீயாக கொடுக்குறது. இப்போ நீங்கள் உங்களுக்கு அவசர பணம் வேணும், டக்குன்னு ஒரு 5000 ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறீங்க, ஒரு 5000 ரூபா இருந்தால் நான் திரும்ப தரேன் அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்டு அதை வந்து கடனாகவும் கொடுக்கலாம். அப்படி அது கடனாக கொடுக்குறாருன்னா அது பாரோயிங்ஸு. இல்லைடா நீ வச்சுக்கோ 5000 ரூபா, பரவாயில்ல நீ கட்ட வேணாம், பார்த்துக்கோ, செலவு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு பேர் கிராண்ட். ஸோ கடனாக இல்லாமல் ஃப்ரீயாக பணம் கொடுக்கறதுக்கு பேர் தான் கிராண்ட். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கிராண்ட். ஸோ இந்த மாதிரி அது கடனாக வரப்போ உங்களுக்கு ஒரு லயபிலிட்டி இங்கே உருவாகுதுல்ல. ஆனால் கடனாக இல்லாமல் ஒரு கேபிட்டல் உங்களுக்கு வருது அப்படின்னா ஜஸ்ட் பணம் தான் ஒன் சைடடாக வருதே தவிர இட் இஸ் நாட் கிரியேட்டிங் எனி லயபிலிட்டி. ஸோ ஒன் சைடடாக ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் தான் இங்கே வந்துச்சு. இப்போது வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கிராண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அட்டல் பூஜல் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த அட்டல் பூஜல் யோஜனாவில் என்ன பண்ணுறாங்க, கிரவுண்ட் வாட்டருடைய லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அக்விஃபயர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பூஜல் யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 50% இட் இஸ் ஃபண்டட் பை வேர்ல்டு பேங்க். ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து தேர் கிவிங் 50% ஃபண்டிங். ஸோ அந்த மாதிரி ஃபண்டிங் எல்லாம் கிராண்டாக தானே வருது, ஃப்ரீயாக தானே வருது. கவர்மெண்ட்டுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய லயபிலிட்டி உருவாகலை. ஸோ ஒன் சைடாக ஃப்ரீயாக வரக்கூடிய அந்த பணம் கிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட் உள்ள பணம் வந்தால் ரெசிப்ட்ஸ். ஸோ அது வந்து டேக்ஸ் மூலமாக வரலாம், டேக்ஸ் இல்லாமலேயும் வரலாம். டேக்ஸ் மூலமாக வருது டேக்ஸ் ரெசிப்ட்ஸ், டேக்ஸ் இல்லாமல் வருது நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். ஸோ கிளியரா? ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் வித் ரெஸ்பெக்ட் டு ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் டே டு டே பேசிஸில் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு டே டு டே பேசிஸில் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இது மோஸ்ட்லி ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட் விஷயம் பார்த்தாச்சு, தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்னால் என்ன? ஸோ நம்ம வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கின கடனுக்கு நம்ம ரிட்டர்ன் வந்து பே பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட். அடுத்து வந்து சேலரிஸ் அண்ட் பென்ஷன். ஸோ ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே சேலரி போடுறாங்கல்ல.
ஸோ தே ஆர் இம்போசிங் அ லாட் ஆஃப் தே ஆர் ப்ரொவைடிங் அ லாட் ஆஃப் சேலரி. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு நாள் ரன் பண்ணோன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஆரம்பித்து கீழே நம்ம வந்து குரூப் 4 இல்லை குரூப் 5 இல்லை குரூப் 6 வரைக்கும் பார்த்து ஒரு ஒரு விஏஓ, ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர் எல்லாருக்கும் சேலரி போகுதுல்ல. ஸோ அது எல்லாமே சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ் எல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா எல்லா மாதமும் கவர்மெண்ட் வந்து கட்டி ஆகணும் அது. அப்புறம் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்குற மானியங்கள், சப்சிடிஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸில் ஏகப்பட்ட சப்சிடிஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு தராங்க. ஸோ நிறைய கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம்எஸ்பி அப்படிங்கிற சப்சிடி வந்து ஃபுட் சப்சிடி தராங்க. ஃபெர்டிலைசர் சப்சிடி ஃபார்மர்ஸுக்கு தராங்க. அது தாண்டி வந்து வேற எங்கெங்கெல்லாம் சப்சிடி இருக்குது, கம்பெனிஸ்க்கு சப்சிடி தராங்க. பிஎல்ஐ ஸ்கீமில், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு சப்சிடிஸ் தராங்க. ஸோ இந்த மாதிரி சப்சிடிஸ் எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா அது ரெக்கரிங் இன் நேச்சர். ஒன் சைடாக கவர்மெண்ட், இப்போ கவர்மெண்ட்க்கு ஃப்ரீயாக வர பணம் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா, கவர்மெண்ட் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பணம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் தானே வரும். ஏன்னா அது அசட்டோ லயபிலிட்டியோ உருவாக்கல, ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஒன் சைடட் பேமெண்ட் டு தி சிட்டிசன். ஸோ அதனால் கவர்மெண்டோட சப்சிடிஸ் எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அதை தாண்டி ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம இதிலே பார்த்தோம். எதில் பார்த்தோம்? ஜிடிபி சாப்டர்லேயே நம்ம பார்த்தோம். இன்கம் மெத்தடில் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸ் வராது. ஆனால் பர்சனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்போ ட்ரான்ஸ்ஃபர் இன்கம்ஸ் அப்படின்னு நம்ம கடைசியாக ஆட் பண்ணல, அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸ்க்கு டேரெக்டாக ஃபண்டிங் தரதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இப்போ கவர்மெண்ட் டேரெக்டாக சிட்டிசனுக்கு எப்படி பண்ண தராங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீம் இருக்குது. பிஎம் கிசான் ஸ்கீமில் 6000 ரூபா போடுறாங்களா பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் போடுற 6000 ரூபாய் அப்படிங்கிறது இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். கவர்மெண்ட் டைரக்ட்லி ட்ரான்ஸ்ஃபரிங் தி மணி இன் தி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ அப்படி கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகளிர் உரிமை தொகையில் ஒரு 1000 ரூபாய் தராங்க. ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேர்ள்ஸ் இன் காலேஜ் எல்லாருக்குமே புதுமை பெண் திட்டம்ல ஒரு 1000 ரூபாய் தராங்க. பசங்களுக்குலாம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் தராங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சிட்டிசன்ஸ்க்கு பணம் போட்டு வர பணங்கள் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஓல்டேஜ் பென்ஷன், விடோ பென்ஷன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கான பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன், ஸோ ஆல் திஸ் திங்ஸ் இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸில் வரும். ஸோ சப்சிடிஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னாலே வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரஃபேல் ஜெட்டு வாங்குறாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு ஜெட்டு வாங்குறாங்க, இல்லை வந்து ஒரு ட்ரோன் வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரோன் வாங்கினாங்க அமெரிக்கா கிட்ட இருந்து. வி பாட் தி ப்ரெடேட்டர் ட்ரோன்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு ட்ரோன் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசட் உருவாகுது. நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து ரஃபேல் அப்படிங்கிற அந்த ஜெட்டை வாங்குறோம் அப்படின்னா ரஃபேல் இஸ் அன் அசட். ஸோ அப்படியே அசட் உருவாக்குற எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் போகும். ஸோ ரஃபேல் ஜெட்டு வாங்குறது இங்கே தான் வருது. ஸோ அது டிஃபென்ஸ் ரெவன்யூன்னு நினச்சிக்காதீங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஜெட்டு வாங்கினா அது இட் இஸ் பார்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி இப்போ ட்ரோன் வாங்கினா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கவர்மெண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு இனோவா கார் வாங்குறாங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு புரிஞ்சுச்சா? ஸோ ஆனால் இங்கே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வருதுன்னா, ஒரு நாள் ஆர்மியை நடத்துறதுக்கு, ஸோ கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன ஃபார்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு இருக்குது. அதை தாண்டி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் கீழே 4 ஃபோர்ஸஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்ட் கார்டு. அதை தாண்டி லா அண்ட் ஆர்டருக்காக நம்ம பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒரு 7 ஃபோர்ஸஸ் வச்சுருக்கோம். லைக் சிஆர்பிஎஃப், சிஐபிஎஃப், அதுக்கப்புறமா வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சஷஸ்திர சீமா பல்ஸ், அசாம் ரைஃபிள்ஸ், அப்புறமா இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். ஸோ இது மாதிரிலாம் வச்சுருக்கோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸை ஒரு நாள் ரன் பண்ணுறதுக்கு செலவாகலாம். இப்போ ஒரு ஆர்மி வச்சுருக்கோம் அப்படின்னா ஆர்மியை வந்து ஒரு நாள் ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு என்ன? எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் சேலரி போடணும். ஸோ எல்லா சோல்ஜர்ஸும் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்கன்னா அங்கே ஒரு பெட்டாலியனுக்கு நீங்கள் வந்து தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும், கோட்ரஸ் கொடுக்கணும். அதே மாதிரி 3 வேளை சாப்பாடு போடணும். என்டையர் பெட்டாலியன் கெட்ஸ் 3 times ஃபுட் எவ்ரிடேல. இப்போ 3 வேளை சாப்பாடு போட்டு தானே ஒரு பெட்டாலியனை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போது யூ ஆர் ப்ரொவைடிங் ஃபுட்டு. ஸோ அப்போது ஒரு நாள் ஆர்மியை நடத்தணும்னா, இப்போ அவங்க ஒரு பார்டரில் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் அவங்களுக்கு அங்கே தங்கறதுக்கு இடம் செட்டப் பண்ணி கொடுக்கணும், 3 வேளை சாப்பாடு போடணும், அவங்களுக்கு டிஃபென்ஸ் ட்ரைனிங் இருக்குது, அங்கே அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரக் இருக்குது, டீசல் இருக்குது, டீசல் போட்டு தான் ட்ரக்கை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோ லாஜிஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் ஆர்மியை ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு தான் நீங்கள் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வருது, ரெக்கரிங்கான செலவு. ஸோ அது எல்லா மாதமும் பண்ணணும், எல்லா வருஷமும் பண்ணணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வருது டிஃபென்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர். ஒரு போலீஸை ரன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு, ஒரு நாள் லா அண்ட் ஆர்டரை என்ஷோர் பண்ணுறதுக்கு அவங்களோட சேலரிஸ். சரி, ஆனால் அதுவே அசட்னா அங்கே டே டு டே பேசிஸில் ரன் பண்ணுறது இங்கே. ஸோ அந்த தெளிவோட படிங்க. இப்படி வச்சுக்கோங்க, ரஃபேல் ஜெட் வாங்கினா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்,
ரஃபேல் ஜெட்டில் நம்ம போடுற ஏர் டர்பைன் ஃபியூவலுக்கு ஆகிற செலவு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனோவா கார் வாங்கி போலீஸ்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அந்த இனோவா காருக்கு டீசல் போடணும்ல, பெட்ரோலாக இருக்காது, மோஸ்ட்லி டீசலாக இருக்கும். ஸோ டீசல் போடணும்ல, அந்த டீசல் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா காரை நீங்கள் ஒரு வாட்டி தான் வாங்குவீங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் டீசல் வந்து ரெக்கரிங்காக போடுவீங்க, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோஷியல் செக்டர் இங்கே இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கவர்மெண்ட் சர்வீசஸ்னு இருக்குது. இது ரெண்டு என்ன அப்படின்னா ரெண்டுமே ஸ்கீம்ஸ் தான். ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் போடுறாங்களே, அந்த ஸ்கீம்ஸ்க்கு ஆகிற செலவு தான். அது கேபிட்டலில் இருக்குது, ரெவன்யூவில் இருக்குது. அப்படி அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் கேபிட்டலில் பார்க்குறப்ப சொன்னேன், அது அப்புறம் சொல்கிறேன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோஷியல் செக்டர்னு இருக்குது. அப்போ ரெண்டுமுக்கு என்ன வித்தியாசம்? எனி ஸ்கீம் கவர்மெண்ட் லான்ச்சஸ் இட் ஹேஸ் போத் தி காம்பனன்ட்ஸ். அதில் வந்து கேபிட்டல் காம்பனன்ட், ரெவன்யூ காம்பனன்ட் அப்படின்னு ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ஸோ அதனால் அது ரெண்டுமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்வச் பாரத் ஸ்கீம் எடுத்துக்கோங்களேன். ஸ்வச் பாரத் ஸ்கீமில் டாய்லெட்ஸ் வந்து கட்டி தராங்க. ஸோ டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறதுங்கிறது கவர்மெண்ட் இஸ் கிரியேட்டிங் அன் அசெட். ஒரு பப்ளிக் டாய்லெட் கட்டுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் டாய்லெட் கட்டுறாங்க, எல்லார் வீட்லையும் டாய்லெட் கட்டி தராங்க அப்படின்னா இட்ஸ் அன் அசெட். ஸோ அசெட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும், அது கேபிட்டல் காம்பனன்ட். ஆனால் அதே ஸ்வச் பாரத் ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட் கேம்பெயினும் நடத்துகிறாங்க. ஒரு ஒரு டெம்போ வண்டியை வாடகைக்கு எடுத்து அதில் வந்து ஒரு ஒரு போஸ்டர் ஒட்டி அதில் ஒரு கேம்பெயின் பண்ணி ஸ்பீக்கர் வச்சு மைக்கில் சொல்லுவாங்கள்ல, குப்பை போடாதீர்கள், வெளியிடத்தில் கழிவு பண்ணாதீர்கள், கழிவுறையை பயன்படுத்துங்கள் அப்படின்னு கேம்பெயின் ஒன்று அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காகிற செலவுங்கிறது என்ன? ஸோ நியூஸ் பேப்பரில் ஆடு போடுறாங்க ஸ்வச் பாரத்தோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த செலவு, ஸோ அதெல்லாம் ரெவன்யூ காம்பனன்ட். உங்களுக்கு புரியுது? அதுலேருந்து எந்த அசட்டும் உருவாகலை. ஸோ ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே ரெவன்யூ காம்பனன்ட் இருக்கும், கேபிட்டல் காம்பனன்ட் இருக்கும். ஸோ ஸ்கீமோட ரெவன்யூ காம்பனன்ட் இங்கே இருக்குது, ஸ்கீமோட கேபிட்டல் காம்பனன்ட் இங்கே இருக்குது. ஸோ அதுதான் வந்து நீங்கள் இங்கே பார்க்குற அந்த வித்தியாசம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒரு ஸ்கீமோட கேபிட்டல் காம்பனன்ட், ஒரு ஸ்கீமோடைய ரெவன்யூ காம்பனன்ட், அந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சோஷியல் செக்டர் அண்ட் ஜென்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஸோ எனி ஸ்கீம் வில் ஹாவ் போத் தி காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட்ஸ் கிவன் டு ஸ்டேட். இப்போ கவர்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுற கிராண்ட்ஸ் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற கிராண்ட்ஸ் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கவர்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் கிராண்ட்ஸ் கொடுக்குது? வெளிநாட்டு அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம கிராண்ட்ஸ் தரோம். நம்ம மற்ற அதர் ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு நிறைய கிராண்ட்ஸ் தரோம். இப்போ ஸ்ரீலங்கா கூட கிராண்ட் கொடுத்தோம், பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கடனாக கொடுக்கறது வேறு, கிராண்டாக கொடுக்கறது வேறு. கிராண்டாக கொடுக்கறதுனா ஃப்ரீயாக கொடுக்கறது. இப்போ நமக்கு எப்படி வேர்ல்டு பேங்க் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கொடுக்கறது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கிவிங் கிராண்ட்ஸ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது கீழே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிராண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த கிராண்ட்ஸ் எல்லாமே கிராண்ட்ஸ் கிவன் டு தி ஸ்டேட்ஸ். ஸோ அப்படி கிராண்டாக கொடுக்கறது எல்லாமே இட் இஸ் பார்ட் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது படிக்கிறப்போ மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ இதுலேருந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மேக்ஸிமம் எப்படி வரும்? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு தானே கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க வேர்டை மாறி போட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ சிம்பிளாக கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னால அசட்டோ லயபிலிட்டியோ உருவாச்சா? அப்படி உருவாச்சுன்னா அது கேபிட்டல். உருவாகலை, அசட்டுக்கு லயபிலிட்டிக்கு எந்த மாற்றமும் நடக்கலை, இது ஜஸ்ட் ரெக்கரிங்கான நேச்சர் அப்படின்னா அது ரெவன்யூ சைட். ஸோ இப்படி நீங்கள் யோசிச்சு போடணும். கிளியரா? ஸோ மனப்பாடம் பண்ணாதீங்க. புரியலன்னா இன்னொரு வாட்டி பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள், யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து முன்னாடி 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா revenue expenditure was divided into two: plan expenditure, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க 2017 வரைக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன? 2017 வரைக்கும் தான் we had this planning commission. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருந்து 5 year plans அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. 5 year பிளான்ஸ்னால் 5 yearsக்கு ஒரு வாட்டி நம்ம பிளான் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் 5 year பிளான், செகண்ட் 5 year பிளான் நம்ம என்சிஆர்டி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த 5 year பிளான்ஸில் மொத்தம் 12 5 year பிளான் போட்டோம். அந்த 5 year பிளான் வந்து 2017 முடிஞ்சிச்சு. 2012 to 17 தான் 12th 5 year பிளான். ஸோ இந்த 5 year பிளான்ஸ் இருந்த டைமில் கவர்மெண்ட் பண்ணுற ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை ரெண்டாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த 5 year பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஆகிற செலவு, 5 year பிளானில் ஒரு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், டார்கெட்ஸ் இருக்கும், ஒரு சில இது இருக்கும். ஸோ அது எல்லாமே பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லியும் 5 year பிளானில் இல்லாத விஷயங்களுக்கு ஆகிற செலவு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருந்தோம். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பிளான் அண்ட் நான் பிளான் அப்படின்னு சொல்லி 5 year பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு எல்லாமே பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்லையும், 5 year பிளானை தாண்டி ஆகிற செலவை நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ரெண்டாக வச்சிருந்தோம். பட் 5 year பிளான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் முடிஞ்சதுலேருந்து இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட இந்த டிஃபரன்சஸை ரிமூவ் பண்ணி இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது சிங்கிள் காம்பனண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே கான்செப்டாக படிச்சுக்கோங்க. டோன்ட் ட்ரை டு மக் அப், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்.
which of the following is capital expenditure, which of the following is revenue expenditure அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கும்? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டு ப்ரொக்யூர் ரஃபேல் ஜெட், கவர்மெண்ட்ஸ் இன்கம் விச் கேம் பை செல்லிங் பிரம்மோஸ், ஸோ ப்ராஃபிட்ஸ் விச் கேம் டு கவர்மெண்ட் த்ரூ ஓஎன்ஜிசி. ப்ராஃபிட் விச் கேம்ஸ் கம் டு கவர்மெண்ட் த்ரூ ஓஎன்ஜிசினா அது ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடென்ஸில் வரும், நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். இந்த மாதிரி ரெசிப்ட்ஸ் எது எக்ஸ்பெண்டிச்சர் எது, அது கேபிட்டலா ரெவன்யூவா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். கிளியரா? ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்ன, நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸில் என்னென்ன வருது, இது எல்லாமே வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லைட்ஸில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாருமே பட்ஜெட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னங்கிறத கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ சைடு, கேபிட்டல் சைடு, ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த 4 விஷயத்தையும் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி பட்ஜெட் அக்கௌண்ட். ஸோ பட்ஜெட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் வந்து அது ரெவன்யூ, ஏன் அது வந்து கேபிட்டல் அப்படிங்கிற அந்த தெளிவோடு அதை படிக்கணும். யூ ஷுட் நாட் பி ஜஸ்ட் மக்கிங் அப் திங்ஸ். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கேட்டால் அது தெளிவாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு வில் வைண்ட் அப் தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ். ஸோ பட்ஜெட்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஸோ ஹவு கவர்மெண்ட் புட்ஸ் அ பட்ஜெட் அப்படிங்கிறதுல வி ஆர் ஹேவிங் மெனி டைப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் ஹேவிங் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட். Okay, so we are having incremental, zero based, cash budgeting, gender budgeting, outcome based budgeting, all these things. So இதில் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் கான்செப்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். See, இதை பற்றின உங்களுக்கு இதை பற்றின டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து வில் கெட் இன் தி ஸ்டாண்டர்ட் புக்ஸ். எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லையும் எல்லா நோட்ஸ்லையும் உங்களுக்கு கிடச்சிரும். பட் கான்செப்சுவல் கிளாரிட்டி I'll just give it. ஓகே, ஸோ இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்னா என்ன? தட் இஸ் தி கன்வென்ஷனல் வே ஆஃப் புட்டிங் அ பட்ஜெட். காலங்காலமாக பட்ஜெட்டிங் வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. So incremental budgeting is always about how budgeting was done in the last year. So last year வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ, இப்போ வச்சுக்கலாம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் போன வருஷம் எவ்வளோ பட்ஜெட் கொடுத்தோம், போன வருஷம் வந்து உங்களுக்கு 20,000 கோடி கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வி கேவ் யூ 2,000 crore. லாஸ்ட் இயர் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த வருஷம் அலோகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங். ஸோ போன வருஷம் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20,000 crore கொடுத்தோம். இப்போது இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷம் வந்து போன வருஷம் கொடுத்ததோட ஒரு லெவல் இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த வருஷம் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணலாம், போன வருஷம் 20,000 கொடுத்தோமா, 20,000 கோடி. இந்த வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன்லாம் வந்திருக்கும், இந்த எக்ஸ்ட்ரா செலவுலாம் இருக்கும். ஸோ அப்போ இந்த வருஷம் என்ன பண்ணிக்கலாம், 25,000 கோடியாக கொடுத்துடலாம் அப்படின்னு பண்ணி கொடுக்கறது தான் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங். ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அலோகேட் பண்ண அலோகேஷன்ஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அந்த அலோகேஷன்ஸ்லேருந்து ஒரு குட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த வருஷத்தோட அலோகேஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங். ஸோ போன வருஷத்தை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு இன்க்ரிமெண்ட். ஸோ இது வந்து வெரி ஈஸி ஃபார்ம் ஆஃப் பட்ஜெட்டிங். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கன்வென்ஷனல் வே. பெரிய பெரிய கண்ட்ரீஸில் லார்ஜ் ஃபினான்சஸ் இருக்க நேஷன்ஸ்லாம் வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் மோஸ்ட் ஈஸி அண்ட் சிம்பிள் வே ஆஃப் ஹேண்ட்லிங் அ பட்ஜெட். ஸோ இது வந்து எஃபிஷியன்ட், இது வந்து சிம்பிளாக பண்ணலாம். பட் இதில் இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா இது எஃபிஷியன்ட்டா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. வெதர் இட் இஸ் எஃபிஷியன்ட் ஆர் நாட், தட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின். பிகாஸ் இதில் என்ன நடக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வருஷம் ஒரு செலவு இருக்கும். ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு 25,000 கோடிக்கான செலவு இருக்கா? சம்டைம்ஸ் இதில் என்ன ஆகிடுது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த வருஷம் வந்து 30,000 ரூபாய்க்கான நீடு இருக்கும். ஓகே, ஆனால் என்ன பண்ணுவாங்க, 25,000 கோடி தான் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம் என்ன ஆகிடும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 15,000 கோடி தான் செலவு இருக்கும். ஆனால் போன வருஷம் 20,000 கோடி கொடுத்த ஒரே காரணத்தினால இந்த வருஷம் 25,000 கோடி தருவாங்க. ஸோ டெபிசிட்டில் இருக்கிற ஒரு சில டிபார்ட்மெண்ட் இதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு தேவையை விட எக்ஸ்ட்ராவாக பணம் கிடைக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தேவையை விட கம்மியாக தான் பணம் கிடைக்கும். ஸோ போன வருஷம் எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த வருஷம் அலோகேட் பண்ணிவிடுவாங்க. ரேதர் தென் ஸ்க்ரூட்டனைசிங் ஈச் அண்ட் எவ்ரி மணி விச் இஸ் பீங் அலோகேட்டட். ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி மணி விச் இஸ் பீங் அலோகேட்டடில் வந்து அவங்க வந்து இதில் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் இருக்கிறதுனால என்ன நடந்துடும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பட்ஜெட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வருஷம் வந்து அலோகேட் பண்ணுற பணம் எல்லாமே வந்து லேப்சபிள். ஸோ லேப்சபிள்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த வருஷம் அவங்களுக்கு எவ்வளோ பணம் அலோகேட் பண்ணமோ அது அந்த வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயர் முடிகிறப்போ அது லேப்ஸ் ஆகிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ April 1 to March 31 நம்ம அலோகேட் பண்ணுறோமா, ஸோ March 31 அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்குள்ளே அவங்க செலவு பண்ணணும். அதுக்குள்ளே இப்போ March 31 வரைக்கும் ஆயிடுச்சு, ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை செலவு பண்ணல அப்படின்னா செலவு பண்ணாத பணம் திரும்ப வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்டோடைய ஃபண்டுக்கே வந்துடும். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாக்கே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்து இட் வில் கம் பேக் டு தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட். ஸோ அதனால் 31 கூட செலவு பண்ணோம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து 20,000 கோடி கொடுத்துருக்கோம், அவங்க வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா
அவங்க அந்த 31க்குள்ளே 20,000 கோடி செலவு பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி செலவு பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் என்ன பார்ப்பாங்க, பாருங்க போன வருஷம் 20,000 கோடி கொடுத்தீங்க, இந்த வருஷம் 25,000 கோடி தாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது இன்க்ரிமெண்டல்னா, அந்த 25,000 கோடிக்கு கணக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. இவ்வளவும் செலவு இருக்கா, இவ்வளோ நீடு இருக்கா அப்படின்னு பார்க்காம வெறும் இன்ஃப்ளேஷன் மட்டும் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் இன்க்ரிமெண்டலாக அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு மேக்கிங் பட்ஜெட் இட் இஸ் ஈஸி. ஸோ ஈஸியாக இருக்குது, சிம்பிள் ஃபார்மேட் இருக்குது. ஒரு 130 டிபார்ட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறப்போ ஒரு ஷார்ட் டைமில் பட்ஜெட் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதான் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங். ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்கில் இருக்க இன்எஃபிஷியன்சி என்ன, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஃபிஷியண்ட்டாக பணம் போகுது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்ப்ளஸாக பணம் போகுது, தேவையோட அதிகமாக பணத்தை கொடுத்துட்றோம், ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு பணமே சரியாக போய் சேர்றதில்ல. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஸோ ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம வெண்ணிலா கபடி கூட பரோட்டா சூரி சொல்கிற மாதிரி தான். என்ன சொல்லுவார் அவர், நீ வந்து எல்லா கோடையும் அழி, ஃபஸ்ட்லேருந்து திரும்ப கோடு போடு அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மேட்டர் தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, போன வருஷம் எவ்வளோ கொடுத்தாங்க ரெஃபரன்ஸ்லாம் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து போடு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இப்போ வந்து என்ன நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஹெல்த் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, சில்ட்ரன் இருக்குது, கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலு, கோல், அப்புறமா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இத்தனை மினிஸ்ட்ரி இருக்குல்ல. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் அலோகேஷன் கொடுக்குறப்போ போன வருஷம் எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸே இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அலோகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஹவு மச் இட் வாஸ் அலோகேட்டட், இட் வில் நெவர் பி கன்சிடர்ட். They are just not considering how much was allocated last year. ஒரு வருஷமும் இப்போ வந்து போன வருஷம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20,000 crore கொடுத்தோம் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்கில் அடுத்த வருஷம் என்ன கொடுப்பாங்க, 25,000 crore அப்படின்னு சொல்லி ஏற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, போன வருஷம் கொடுத்ததான் கன்சிடர் பண்ணாமல் ஒவ்வொரு வருஷத்துக்குமே நீங்கள் ஒவ்வொரு செலவுக்கும் கணக்கு சொல்லணும். எனக்கு இந்த செலவுக்கு இவ்வளோ ரூபா ஆகுது, அந்த செலவுக்கு அவ்வளோ ரூபா ஆகுது, அந்த செலவுக்கு அவ்வளோ ரூபா ஆகுதுன்னு சொல்லி ஒரு வருஷமும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து ஃபுல்லாக கணக்கு சொல்லி நீங்கள் வாங்கணும். அதுதான் வந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். ஸோ இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்கில் போன வருஷம் எவ்வளோ அலோகேட் பண்ணமோ அதே பேஸாக வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்தோட அலோகேஷனை கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர்ஸ் அலோகேஷன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் பேஸ். ஃப்ரம் தட் பேஸ் they are incrementing something and allocating. ஆனால் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்கில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பேஸை ஜீரோ ஆக்கிடுறோம், கோட்டை எல்லாத்தையும் அழிச்சிடுறோம். ஒவ்வொரு வருஷமும் அவங்க பண்ணுற செலவுக்கான கணக்கை வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்க்கு எவ்வளோ பணம் தேவையோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு அவ்வளோ பணம் போயிடும். தட் இஸ் தி மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே ஆஃப் பட்ஜெட்டரி அலோகேஷன். வேஸ்ட்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாவோ கம்மியாவோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகாது. எல்லாருமே அவங்களுக்கு என்ன ஷேர் வேணுமோ அந்த ஷேர் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் மணி, தட் ரெடியூசஸ் அ லாட் ஆஃப் வேஸ்ட். ஸோ திஸ் தி அட்வான்டேஜ். பட் இதில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு ப்ரொசீஜர். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு 130 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கணக்கு எடுத்து ரெடி பண்ணி அப்புறம் பட்ஜெட்டை கொண்டு வரதுங்கிறது இட் வில் பி a tedious ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து அந்த டிடிஎஸ் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேஷனல் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்கை வந்து நம்ம வந்து பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்லேருந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் போகிறது தான் எஃபிஷியன்சி வித் ரெஸ்பெக்ட் டு பட்ஜெட் மேக்கிங். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்கை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு சில மினிஸ்ட்ரீஸில் மட்டும் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், தே ஹவ் இன்கார்பரேட்டட் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் வித் தி சயின்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பேஸ், இஸ்ரோ, இவங்களோட பட்ஜெட்டிங்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்காக மாற்றிட்டு பண்ணுறப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு எஃபிஷியன்சியை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டு அது கொஞ்சம் செட் ஆனோன்னு ஓவராலாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஸோ மூணாவதாக வர்றது வந்து கேஷ் பட்ஜெட்டிங். இந்த கேஷ் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா, இந்த இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்கில் ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூ என்னதுன்னா மார்ச் ரஷ். மார்ச் ரஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பட்ஜெட்டரி அலோகேஷன் பண்ணுறோம், அது வந்து ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் அலோகேட் பண்ணுறோம், கரெக்டாக? இப்போ வந்து இந்த வருஷம் வரக்கூடிய பட்ஜெட்டில் வந்து 2025 ஏப்ரலில் நம்ம பட்ஜெட் கொண்டு வரும்போது 2025 ஏப்ரல் டு 2026 மார்ச்சுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ அப்போது இந்த 12 மாதத்துக்குள்ளே செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஃபினான்சஸை அலோகேட் பண்ணுறோம். ஸோ மார்ச் ரஷ்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபீஸஸில் என்ன ஆகும், அவங்களுக்கு பணம் வந்திருக்கும், பட்ஜெட்டரி அலோகேஷன் வந்திருக்கும், பட் வந்ததை அவங்க செலவு பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா, ஜென்யூன் ரீசன்ஸ்னால, பியூரோக்ராட்டிக் டிலேஸ்னால ஃபைல் இன்னும் வரல, அப்ரூவல் இன்னும் ஆகலை அப்படிங்கிறனால பியூரோக்ராட்டிக் நேச்சர்னாலே அவங்க செலவு பண்ணாமல் வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணாமலே வச்சுருப்பாங்க. பணம் வந்ததே கண்டுக்காமல் செலவு பண்ணாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. சரியா? ஜனவரி மாதம் தான் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு முழிப்பு வரும். முழிப்பு வந்துட்டு, ஐயோ
நம்மக்கிட்ட ஒரு 10,000 கோடி இருக்கே, இப்போ இது என்ன பண்ணுறது, எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வருது. ஏன் அந்த ப்ரெஷர் வருதுன்னா, மார்ச் 31க்குள்ளே செலவு பண்ணி ஆகணும். மார்ச் 31க்குள்ளே செலவு பண்ணலன்னா தட் மணி வில் கோ பேக் அகைன் டு தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் இட் இஸ் லாப்சபிள். ஸோ அப்போது 3 மாதத்தில் வந்து நம்ம செலவு பண்ணணும். செலவு பண்ணலன்னா பணம் போயிடும். இப்போ போன வருஷம் நமக்கு 10,000 கோடி கொடுத்தாங்க. ஆனால் வந்து அந்த மினிஸ்ட்ரி வந்து அதில் 5,000 கோடி தான் செலவு பண்ணாங்க. 5,000 கோடி செலவு பண்ணவே இல்லைன்னா இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்கில் என்ன ஆகிடும், போன வருஷம் நான் உனக்கு 10,000 கோடி கொடுத்தேன், நீ 5,000 தான் செலவு பண்ண, 5,000 திரும்ப வந்துச்சு. அப்போ இந்த வருஷம் வந்து உனக்கு 5,000 கோடி தான் தருவேன். ஸோ போன வருஷத்தை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்கில் தருவாங்க. ஸோ அவங்களுக்கு 10,000 கோடி நீடு இருந்தாலும் 5,000 கோடி தான் தராங்க. ஸோ அதனால் அடுத்த வருஷம் நமக்கு பட்ஜெட் அலோகேஷன் கம்மியாக வந்துடும் அப்படிங்கிற அந்த பயத்திலேயே இன்செக்யூரிட்டிலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவசரமாக அந்த 3 மாதத்தில் செலவு பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 3 மாதத்துலேயே வந்து ரஷ் பண்ணி செலவு பண்ணுவாங்க. இந்த ஃபினாமினா தான் நம்ம மார்ச் ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிப்ரவரி மாதம் ரோடு போடுவாங்க திடீர்னு வந்து. ஏன் திடீர்னு வந்து ரோடு போடுறேன் பிப்ரவரி மாதம்னா மார்ச்க்குள்ளே செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மார்ச் ரஷ் ஃபினாமினா அகைன் இன்எஃபிஷியன்ட். 12 மாதம் செலவு பண்ண வேண்டிய பணத்தை அவசரமாக 3 மாதத்தில் செலவு பண்ணால் பெனிஃபிட்ஸ் போய் சேருமா? எல்லாருக்கும் போய் பெனிஃபிட் வந்து இன்டென்டட் பெனிஃபிட்ஸ் வருதா? ஜென்யூனா வெல்ஃபேருக்காக பண்ண வேண்டிய செலவில் தான் நடக்குதா? சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகிடுது, செலவு பண்ணணுமேங்கிறதுக்காக செலவு பண்ணி அதை இன்எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கேஷ் பட்ஜெட்டிங் கொண்டு வராங்க. ஸோ ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னு சொல்லி 12 மாதத்துக்குமே ஃபினான்ஸ் அலோகேட் பண்ணாமல் பட்ஜெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிடுறாங்க, 6ஆக பிரிச்சுக்கிறாங்க. 2 months அட் அ டைம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. 2 months அட் அ டைம்னா ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல், மே கொடுத்துட்றாங்க. ஸோ பணத்தை வந்து டோட்டலாக இப்போ ஒரு மினிஸ்ட்ரிக்கு நம்ம 12,000 கோடி தரோம். எடுத்தோன்னே அப்படியே 12,000 கோடி வந்து ஏப்ரல் 1 கொடுத்துறாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, அந்த 12,000 கோடியை 6ஆக பிரிச்சுக்கிறாங்க. 6ஆக பிரிச்சுட்டு 2 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏப்ரல், மேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2,000 கோடி தராங்க. அந்த 2,000 கோடி நீங்கள் செலவு பண்ண பிறகு தான் ஜூன், ஜூலைக்கான 2,000 கோடி வரும். ஸோ ஜூன், ஜூலைக்கான 2,000 கோடி செலவு பண்ண பிறகு தான் ஆகஸ்ட், செப்டம்பரோட பணம் ரிலீஸ் ஆகும். ஆகஸ்ட், செப்டம்பரில் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண பிறகு தான் அக்டோபர், நவம்பர் இது ரிலீஸ் ஆகும். அப்புறம் டிசம்பர், ஜனவரி இது ரிலீஸ் ஆகும். அப்புறம் பிப்ரவரி, மார்ச் இது வரும். ஸோ இப்படி 2 மாதமாக நம்ம பிரித்து பணத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி அலோகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் கேஷ் பட்ஜெட்டிங். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது, மார்ச் ரஷ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் அந்த பணத்தை வந்து நம்ம இயர் லாங் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாம். ஸோ இந்த கேஷ் பட்ஜெட்டிங் வந்து இட் ஹஸ் பீன் இன்கார்பரேட்டட் இன் ஃபியூ மினிஸ்ட்ரிஸ். அஃப்கோர்ஸ் ஃபுல்லி எல்லா மினிஸ்ட்ரிக்கும் நம்ம கொண்டு வரல, ஒரு சில மினிஸ்ட்ரிஸ்க்கு மட்டும் நம்ம கேஷ் பட்ஜெட்டிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பணத்தை தூக்கி அப்படியே வந்து 12 மாதத்துக்கும் தராமல் ஜஸ்ட் வந்து 2 monthsக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணி அதை செலவு பண்ணால் தான் அடுத்த அலோகேஷன் அப்படின்னு சொல்லும்போது மார்ச் ரஷ் மாதிரியான ஃபினாமினன் வந்து அவாய்ட் பண்ணிட முடியுது. அடுத்து வந்து ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஸோ வாட் இஸ் ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் பட்ஜெட்டிங். ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங்னா டோன்ட் திங்க் தட் ஓகே எந்த ஒரு ஸ்கீம் போட்டாலும் உமனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும் அப்படின்னு எடுத்து வைக்கிறதுக்கு பேர் இல்லை. ஸோ உமனுக்காக கொஞ்சம் தனியாக அலோகேட் பண்ணுறது, உமன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக அலோகேட் பண்ணுறது அப்படின்னு இல்லை. ஸோ அது ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஜெண்டர் பட்ஜெட்டிங் தானே தவிர அதுவே ஜெண்டர் பட்ஜெட்டிங் கிடையாது. ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங்னா என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொண்டு வர ஒவ்வொரு ஸ்கீம்னாலையும் எத்தனை உமன் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, எத்தனை உமன் பெனிஃபிட் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி ஸ்கீம் போடுறதுக்கு பேர் தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங். இப்போ சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ஒரு எம்ஜி நரேகா ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் கொண்டு வரும்போது இதனால் எத்தனை உமனுக்கு வேலை கிடைக்க போகுது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஎல்ஐ ஸ்கீமை நான் கொண்டு வந்ததுனால எத்தனை உமன் வந்து இபிஎஃப்ஓவில் என்ரோல் ஆக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீம் கொண்டு இப்போ வந்து பிஎம் சூரியகர் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா, இந்த சூரியகர் ஸ்கீமில் நம்ம சோலார் பேனல் தரப்போகிறோம். இந்த சோலார் பேனல் எத்தனை உமன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு போய் சேரப்போகுது. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா வச்சிருக்கோம். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமில் எத்தனை உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு அது போய் சேர்ந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தால் எத்தனை உமன் அதனால் பெனிஃபிட் அடைய போகிறாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்து அதை டார்கெட்டாக வச்சு அந்த உமன் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங்கில் எந்த இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் ஒரு 100 ரூபா செலவு பண்ணுச்சுன்னா இதில் எவ்வளோ ரூபா உமனுக்காக போச்சு. ஸோ அப்படிங்கிற அந்த அக்கௌண்டிங் கொண்டு வரது தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங் இஸ் மோர் ஆஃப் அன் அக்கௌண்டிங் டெக்னிக் ஆஃப் மேக்கிங் ஷுர் தட் அ பார்ட் ஆஃப் மணி இஸ் கோயிங் ஃபார் உமன். பட் அண்ட் ஒரு ஸ்கீம்ல உமனுக்காக தனியாக அலோகேட் பண்ணுறதுன்னு இல்லை, உமன் எத்தனை பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணுறது. ஸோ அப்படி என்ஷோர் பண்ணுறது தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸோ இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது 2005 நம்ம ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்து எந்த ஸ்கீமை போட்டாலும் அதனால் எத்தனை உமன் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து ஈஸ்ராம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணால் எத்தனை உமன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. முத்ரா யோஜனா அப்படின்னு கொண்டு வந்தோன்னா எத்தனை உமனுக்கு வந்து அந்த லோன்ஸ் போயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே அவங்க ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறது. ஸோ தட் இஸ் ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸோ 2005 வி ஆர் யூசிங் திஸ். ஒரு 11th 5-year பிளான்லேருந்து வி ஸ்டார்டட் அடாப்டிங் திஸ். நெக்ஸ்ட் வந்து அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங். அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம், அந்த ஸ்கீமை வந்து ஒரு இன்டென்ஷனால கொண்டு வரோம்.
ஸோ உண்மையாகவே அந்த இன்டென்ஷன் அச்சீவ் ஆச்சா இல்லையா அப்படின்னு அதோட அவுட்கம் மெஷர் பண்ணி அடுத்த வருஷத்துக்கான அலோகேஷன் தருது. ஜஸ்ட் ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணி 5 வருஷத்துக்கு பணத்தை பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிட்டோம், அதோட ஃபினான்ஷியல் அலோகேஷன் இவ்வளோ அப்படின்னு முடிவாயிடுச்சு. 2000 கோடி எவ்ரி வருஷம் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷம் 2000 கோடி. இந்த ஸ்கீம் 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கு 2000 கோடி 2000 கோடி 2000 கோடி 2000 கோடின்னு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆயிடுது, அந்த ஸ்கீம் சரியான ஸ்கீம் தானா, அந்த ஸ்கீம் உண்மையிலே கிரவுண்டில் வேலை செஞ்சுதா, அந்த ஸ்கீம்னால உண்மையாலே இன்டெண்டட் அவுட்கம் வந்துச்சா அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுது. எந்த ஸ்கீமில் ஃபார்மேட்டில் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்களோ அந்த ஃபார்மேட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு கோர்ஸ் கரெக்ஷனே இருக்காது. ஆனால் அவுட்கம் பேஸ் பட்ஜெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க அப்படின்னா அதனால் என்ன அவுட்கம்ஸ் ஆன் தி கிரவுண்ட் வந்துச்சு, வாட் அவுட்கம்ஸ் ஆர் வாட் சேஞ்சஸ் தி ஸ்கீம் brought ஆன் தி கிரவுண்ட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிடுறாங்க. ஸோ அதை மெஷர் பண்ணி அந்த அவுட்கம்ஸ் வந்து இன்டெண்டட் பெனிஃபிட்ஸ் அது கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வெதர் இட் ஹாஸ் கிவன் இன்டெண்டட் பெனிஃபிட்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நம்ம ஸ்கீமை கொண்டு வரோம், 2 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். 2 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு நம்மளோட இன்டெண்டட் பெனிஃபிட்ஸ் வந்துச்சான்னு பார்க்குறோம். அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பெனிஃபிட் ஒரு 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 அவுட்கம் வேணும் அப்படின்னு தானே ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம். அந்த பெனிஃபிட் வந்துருச்சுன்னா அந்த ஸ்கீமை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம என்னதான் அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியும் நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியல, நம்மளுடைய இன்டெண்டட் பெனிஃபிட் அவுட்கம்ஸ் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்கீம் ஆல்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்து அந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி ஸ்கீமை வந்து திரும்ப ஆல்டர் பண்ணலாமா, ஸ்கீம் ஆல்டர் பண்ணலாமா, இல்லை வேற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, எங்கே ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்கீமே வேலை செய்தால் வேலை செய்யல, செய்யவே இல்லைன்னா அப்போ அந்த ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணிட்டு புது ஸ்கீம் கொண்டு வரலாம், வேற ஐடியாவில் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அதோட அவுட்கம்ஸை மெஷர் பண்ணி அதை பேஸ் பண்ணி அதோட ஃபினான்ஷியல் அலோகேஷன்ஸை முடிவு பண்ணுறாங்க. ஸோ அது நல்லா போயிட்டு இருந்தால் நிறைய ஃபினான்ஸ் கொடுப்போம், நல்லா போகல அப்படின்னா ஃபினான்ஸை கட் பண்ணிடுவோம், இல்லை அது வந்து வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்கீமே கேன்சல் பண்ணிட்டு வேற ஸ்கீமை கொண்டு வருவோம். ஸோ இப்போது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவுட்கம் வருதா இல்லையாங்கிறத பார்த்து பண்ணுறது தான் அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இதில் எடுக்கலாம். ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமே கொண்டு வராங்க. ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிக்கலாம். அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆகிற செலவு கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆயுஷ்மான் பாரத். ஸோ இந்த ஸ்கீமை கொண்டு வரும்போது எதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுக்கு கொண்டு வராங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ஒருத்தவங்களுக்கு வந்து சடனாக ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மருத்துவ செலவுக்கு வந்து அவங்க கையில் இருக்க பணத்தை எடுத்து செலவு பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களுக்கு அங்கே ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் எடுக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு சில குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் ப்ரைவேட்டை வந்து விரும்புகிறாங்க. அஃப்கோர்ஸ் ப்ரைவேட்லேயும் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் என்னன்னா நிறைய பேரோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது, ப்ரைவேட்டுக்கு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்எஃபிஷியன்சிஸ் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால ப்ரைவேட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ப்ரைவேட்டுக்கு போனால் எக்ஸ்ட்ரா செலவாயிடுது. ஸோ கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொடுத்து செலவு பண்ணி பார்த்துக்கிறதுனால மக்கள் கையிலேருந்து பணம் போகுது. இதுதான் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது எடுத்துக்காம அவங்க பாக்கெட்லேருந்து பணத்தை போட்டு செலவு பண்ணுறதுனால அவங்களோட டிஸ்போசபிள் இன்கம் குறையுது. இதனால அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போது அந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சி அவங்களுக்கு ஃப்ரீயாகவே மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறப்ப அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 65% வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அப்போ நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து 35% தான் ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறாங்க, 65% ஹெல்த் வந்து மக்களே அவங்க பணத்தை போட்டு தான் செலவு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஆயுஷ்மான் பாரத் கொண்டு வந்ததே அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க தான். ஸோ ஸ்கீம் லான்ச் ஆன பிறகு ஒரு 2 years கழிச்சு அதை மெஷர் பண்ணியிருக்கணும், அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிச்சா. 4 வருஷம் ஆன பிறகு திரும்ப இன்னொரு வாட்டி மெஷர் பண்ணணும், அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, குறைஞ்சிருந்ததுன்னா அந்த ஸ்கீம் ஒர்க் ஆகுது, குறையலன்னா அந்த ஸ்கீம் ஒர்க் ஆகல அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருந்தது, 65லேருந்து இப்போ 47% குறைஞ்சிருச்சு. ஸோ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் கம் டவுன் ஆஃப்டர் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபீட்பேக் இப்போ கிடைக்குது. இது எப்படி இப்போ ஃபீட்பேக் கிடைக்குது அப்படின்னா நீத்தி ஆயோக் மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து தே ஸ்டார்டட் மெஷரிங் தி அவுட்கம்ஸ் ஆஃப் தி ஸ்கீம். ஸோ அப்படி மெஷர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு தெரியுது. இதுக்கு பேர் தான் அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஸோ அதோட விளைவுகள் வந்துச்சா அப்படின்னு பார்த்து அந்த ஸ்கீமை வந்து தொடர்றது. ஸோ இந்தியாவில் அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற எய்மில் செயல்படுற ஒரு ஏஜென்சி தான் நீத்தி ஆயோக். ஸோ நீத்தி ஆயோக் எய்ம்ஸ் அட் பிரிங்கிங் அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங் இன் இந்தியா. ஸோ அவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க நிறைய இண்டெக்ஸ். ஸோ அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா ஸ்கீம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு கிரவுண்டில் போய் மெஷர் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ நீத்தி ஆயோக் என்ன பண்ணுறாங்க, நிறைய இண்டெக்ஸ் கொண்டு வராங்க, நிறைய ரேட்டிங்ஸ் கொண்டு வராங்க. அவங்களாம் கொண்டு வந்து ஸ்கீமை பற்றின ஸ்டடி பண்ணுறாங்க. ஒரு ஸ்கீம் வந்துருச்சுன்னா 2-3 வருஷம் கழிச்சு நீத்தி ஆயோக் அந்த ஸ்கீமை படிக்க ஆரம்பிச்சிருது. படிக்க ஆரம்பிச்சு அதனால் என்ன அவுட்கம்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு பேப்பரோ ஒரு ரிப்போர்ட்டை வந்து போட்டுறாங்க. ஸோ அப்படி வந்துடுறதுனால என்ன ஆயிடுது, அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நீத்தி ஆயோக் வந்து அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங்கை நோக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் ப்ராசஸ்.
ஒரு பட்ஜெட்டோடைய ப்ராசஸ் என்ன, அது எப்படி போகுது அப்படிங்கிறது we have to understand. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஸோ அதை ஆரம்பித்து நம்ம பட்ஜெட் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ப்ராசஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ஸோ பட்ஜெட் எப்போ ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிப்ரவரியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. பிப்ரவரியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேல பட்ஜெட் வந்து வரும். ஸோ மோஸ்ட்லி அது பிப்ரவரி 1ஆம் தேதியே வருது. பிப்ரவரி 1ஆம் தேதி சாட்டர்டே சண்டே வரும் பட்சத்தில் பட்ஜெட் வந்து 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியே பட்ஜெட் இருக்கும். ஸோ பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணோன்னா அப்போ பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ் வந்து நவம்பர்லேயே ஆரம்பிச்சிடும். இப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, எல்லா மினிஸ்ட்ரிஸ்கிட்டையும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆல் தி மினிஸ்ட்ரி வில் கம் அண்ட் சப்மிட் தேர் ப்ரொபோசல். எங்கள் மினிஸ்ட்ரிக்கு இவ்வளோ வேணும், எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ வேணும். ஸோ ஆல் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட்டில் ஒரு 130 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிட்ட வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஐ நீட் திஸ் மச் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஸோ அது வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ நீட் திஸ் மச் டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்னா ஐ நீட் திஸ் மச் கிராண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறாங்களே, இதை தான் நம்ம டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. எனக்கு 10,000 கோடி வேணும், எனக்கு 20,000 கோடி வேணும், எனக்கு 50,000 கோடி வேணும், எனக்கு 1,00,000 கோடி வேணும் அப்படின்னு டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டை வந்து கேட்பாங்க. இப்படி ஒரு மினிஸ்ட்ரியோட டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டையும் வந்து அவங்க ரிசீவ் பண்ணி போன வருஷம் எவ்வளோ அலோகேட் பண்ணாங்க, இந்த வருஷம் எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டிசிஷன்லாம் ரெடி பண்ணி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. எல்லா மினிஸ்ட்ரியோட டிமாண்ட் ஃபார் கிராண்டி ஆட் பண்ணால் தான் அந்த வருஷம் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டோட்டல் வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ பார்ப்பாங்க, ஓ எவ்வளோ செலவு வருது, ஓ 40 லட்சம் கோடி வருது. ஸோ அப்போது எல்லாத்தையும் செலவு பண்ணால் 40 லட்சம் கோடி ஆகுது. ஸோ நமக்கு செலவு 40 லட்சம் கோடி இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்ன பண்ணும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த டாக்ஸேஷன் ரிலேட்டட் அந்த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு சரி அடுத்த வருஷம் நமக்கு எவ்வளோ டாக்ஸ் கலெக்ஷன் வரலாம் அப்படிங்கிறது எஸ்டிமேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 2 டிபார்ட்மெண்ட்டு இத்தனை எவ்வளோ டைரக்ட் டாக்ஸ் வரும், எவ்வளோ இன்டைரக்ட் டாக்ஸ் வரும்னு எஸ்டிமேட் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்க்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு பார்ப்பாங்க, எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்க்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் வந்து பட்ஜெட் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அதோட அலோகேஷன் பார்த்துட்டு நமக்கு 30 லட்சம் கோடி வரைக்கும் இன்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செலவு வந்து 40 லட்சம் கோடி, வருமானம் வந்து 30 லட்சம் கோடி. அப்போ நம்ம எவ்வளோ கடன் வாங்கணும், ஸோ நம்ம 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும். ஸோ 10 லட்சம் கோடி எங்கே கடன் வாங்கலாம் அப்படிங்கிறது ரெடி பண்ணுவாங்க. ஸோ 10 லட்சம் கோடி நம்ம இங்கெல்லாம் கடன் வாங்கலாம், வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து எவ்வளோ வாங்கலாம், இந்த நாட்டுக்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கலாம், மிச்சதெல்லாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணி பேங்க்ஸ் கிட்டேருந்தே வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டினா இப்போ என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி முடிவு பண்ணி ஓகே அப்போ என்ன பார்க்குறாங்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்க முடியல, 8 லட்சம் கோடி தான் கடன் வாங்க முடியுது. ஓ நமக்கு 8 லட்சம் கோடி தான் கடன் கிடைக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னோடனே எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே குறைக்கலாம், ஒரு 2 லட்சம் கோடி எக்ஸ்பெண்டிச்சர் குறைக்கலாமா அப்படின்னு பார்த்து 40 லட்சம் கோடி எக்ஸ்பெண்டிச்சரை 38 லட்சம் கோடியாக மாற்றிடுவாங்க. இப்போ சொல்லுவாங்க யார் யாருக்கெல்லாம் கட்டாக இருக்குது, ஏன்பா எனக்கு கடன் பணம் வாங்க முடியல, ஸோ இதெல்லாம் நீ குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன முடிவு பண்ணுவாங்க, நமக்கு 30 லட்சம் கோடி வருமானம் வரப்போகுது, நம்ம 38 லட்சம் கோடி செலவு பண்ண போகிறோம், அந்த டெபிசிட் வந்து 8 லட்சம் கோடி வருது, அதை நம்ம பாரோ பண்ண போகிறோம், அதை இப்படிலாம் பாரோ பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அதுதான் வந்து பட்ஜெட்டாக வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸாக டிசம்பர் ஜனவரி ஃபுல்லாக போகும், போயிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அது பட்ஜெட்டாக வரும். ஸோ அப்படி பண்ணுறப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அடுத்த வருஷம் அந்த 40 லட்சம் 38 லட்சம் கோடியில் என்னென்ன ஸ்கீம்ஸ், என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ், என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 3 டேட்டா வருது அப்படின்னு. ஸோ இது எல்லாமே சேர்த்து பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண பிறகு ஒரு 1 வீக் என்ன போகும் அப்படின்னா ஜென்ரல் டிஸ்கஷன் போகும். ஸோ பிப்ரவரி 1 அன்னைக்கு பட்ஜெட் வரும். ஸோ பிப்ரவரி 1க்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் போகும். லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலேயும் வந்து பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு பிப்ரவரி 2nd வீக்கில் கரெக்டாக 2nd வீக்கில் பிரேக் போவாங்க. ஸோ பிரேக் போயிட்டு என்ன வருது, திரும்ப வந்து மார்ச் 2nd வீக்கில் தான் திரும்ப வந்து பார்லிமெண்ட் வந்து கூடும். ஸோ அப்போ பிப்ரவரி 2nd வீக்லேருந்து மார்ச் 2nd வீக் வரைக்கும் இந்த ஒரு மாதம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டுமே வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிடும். ஸோ பார்லிமெண்ட்டில் வி ஆர் ஹேவிங் திஸ் கமிட்டிஸ் கால் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். ஸோ இந்த கமிட்டிஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த 130 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த 130 டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் உமன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இன்னும் ஒரு கமிட்டிக்கும் 4 டிபார்ட்மெண்ட் 5 டிபார்ட்மெண்ட்னு கொடுத்து 24 கமிட்டிஸ் இருக்குது. இந்த 24 கமிட்டிஸும் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த மினிஸ்ட்ரி சொன்ன டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை ஒவ்வொரு டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டையும் ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டனி பண்ணி இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் தேவையா,
அந்த மினிஸ்ட்ரிக்கு இவ்வளோ பணம் அன்றைக்கி பண்ணணுமா, இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ செலவு தேவையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தேவைன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து இதை குறைச்சிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்கீம் வேணாம் வேறு ஸ்கீம் கொண்டு வாங்க, இல்லை இவ்வளோ ரூபா அலோகேட் பண்ண முடியாது, 5000 கோடி தர முடியாது, 4000 கோடி தரலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை ரெடி பண்ணி திரும்ப வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் யார் இருப்பாங்க, எம்பிஸ் தான் இருப்பாங்க. மொத்தம் 24 கமிட்டி இருக்குது, ஒரு கமிட்டிலையும் 31 பேர் இருப்பாங்க. ஸோ லோக்சபாலேருந்து 21 பேர், ராஜ்யசபாலேருந்து 10 பேர், ஸோ மொத்தம் 31 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டியில் வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து ரெக்கமெண்டேஷன் நேச்சர் தான். ஸோ பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்லாம் பைண்டிங் கிடையாது. ஸோ எந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன்ஸை திரும்ப வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ண உடனே தான் திரும்ப மார்ச் 2nd வீக்கில் பார்லிமெண்ட் கூடி அந்த ஒரு மாதம் வந்து திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சாரி, ஒரு வாரம் வந்து திரும்ப வந்து பட்ஜெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் பை கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக வந்து மார்ச் 3rd வீக்கில் 2 பில்லையும் பாஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஃபினான்ஸ் பில், இன்னொன்று அப்ராப்ரேஷன் பில் அப்படின்னு 2 பில்லை பாஸ் பண்ணுவாங்க. இந்த 2 பில் பாஸ் ஆனால் தான் பட்ஜெட் இஸ் பாஸ்ட். ஸோ ஃபினான்ஸ் பில்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ரெசிப்ட்ஸ் பார்ட் ஆஃப் தி பட்ஜெட் வருது. கவர்மெண்ட்டோடைய வருமானம், ஸோ டாக்ஸேஷன், அப்புறமா வந்து நான் டேக்ஸ் ரெசிப்ட்ஸ், அந்த ரெசிப்ட்ஸ்லாம் எவ்வளோ வருது அப்படின்னா அந்த பாட்டு. இப்போ கவர்மெண்ட் புது டேக்ஸ் கொண்டு வரணும், டேக்ஸை ஏற்றணும், டேக்ஸை இறக்கணும் அப்படின்னா இந்த டாக்ஸேஷன் ரிலேட்டட் சேஞ்சஸ் எல்லாமே ரெசிப்ட்ஸ் பார்ட்டில் வருதுல்ல, அதனால் அது ஃபினான்ஸ் பில்குள்ளே இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட், எந்தெந்த ஸ்கீம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் எல்லாமே அப்ராப்ரேஷன் பில்லில் இருக்கும். ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ, எந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ, புது ஸ்கீமுக்கு எவ்வளோ. இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்டென்சிவ் ஸ்கீம் அப்படின்னு இன்சென்டிவ் ஸ்கீம்னு இஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இஎல்ஐ ஸ்கீமுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ராப்ரேஷன் பில் இஸ் ஃபார் தி எக்ஸ்பெண்டிச்சர் சைட். இந்த 2 பில்லும் பாஸ் பண்ணோன்னே இட் இஸ் கன்சிடர்ட் பட்ஜெட் ஆஸ் பாஸ்ட். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஓட்டிங் ப்ராசஸ் வந்து ஒன்று லோக்சபாவுக்கு தான் இருக்குது. ராஜ்யசபா வெறும் பட்ஜெட்டை டிஸ்கஸ் தான் பண்ண முடியுமே தவிர ஓட் பண்ண முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு தான் அந்த பவர் வந்து நம்ம கொடுக்குறோம். அதனால தான் லோக்சபாவுக்கு தான் அந்த பவர். ஸோ என்ன ஆகிடும், மார்ச் 3rd வீக்குள்ளே பட்ஜெட் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே மார்ச் முடிஞ்சவொடனே ஏப்ரல் 1 பணம் ரெடியாக இருக்கும். ஸோ தட் வி கேன் டேக் அண்ட் யூஸ் இட். இதான் வந்து பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ இது முடிச்ச பிறகு என்ன ஆகிடும், ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ அவங்க வந்து செலவு பண்ணாங்க, ஸோ அந்த வருஷம் முடிஞ்ச உடனே எவ்வளோ வந்து பணம் செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து டேக்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பணம் போயிருக்கு அப்படின்னு வருஷம் முடியும் போது அதோட டோட்டல் ஆடிட் ரிப்போர்ட் வந்து காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆடிட் பண்ணிடுவார். அவர் ஆடிட் பண்ணி என்ன பண்ணுவார், அந்த ரிப்போர்ட்டை வந்து கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணுறாரு. ஸோ வி ஆர் ஹேவிங் சம் ஒன் கால் கேக். இந்த கேகுங்கிறவர் என்ன பண்ணுவார், போன வருஷத்தோட அப்ராப்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் பில் எடுத்து வச்சுக்கிட்டு டோட்டலாக ஆடிட்டிங் பண்ணி எவ்வளோ வந்து டாக்ஸேஷனில் வந்திருக்கு, எவ்வளோ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் சொல்லப்பட்டது என்ன, உண்மையாக நடந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி கேக் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். ஸோ பார்லிமெண்ட்டில் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோன்னே பார்லிமெண்ட்டில் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. பார்லிமெண்ட் இஸ் ஹேவிங் திஸ் கமிட்டி கால்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு அந்த ரிப்போர்ட் போகும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து பொதுவாக வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, மோஸ்ட்லி ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் அதோட ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டியோட ஹெட்டை தான் ஹெட்டாக போடுவாங்க. அதான் வந்து கன்வென்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு இந்த ரிப்போர்ட் போகும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் ஒரு கேக் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி ஆப்போசிஷன் சைட்லேருந்து பார்ப்பாங்க. ஓகே, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எங்கே போயிருக்கு, இல்லை ஏதாவது ஊழல் நடந்திருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து பார்லிமெண்ட்டில் அது ரிலேட்டாக டிபேட் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸோடைய டோட்டல் லைஃப் லைன். ஸோ அதை தாண்டி நீங்கள் பாலிட்டி படிக்கிறப்போ இந்த மாதிரி கிராண்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ஐ ஹோப் இதெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் படிப்பீங்க. பட் இருந்தாலும் நானும் வந்து இப்போ என் சார்புக்கு ஒரு வாட்டி ப்ரீஃபாக சொல்லிடணும்ல, அதனால் டைப்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ இப்போது நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து இப்போ போன வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 47 லட்சம் கோடி. ஸோ 2024-25 பட்ஜெட்டுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 47 லட்சம் கோடி. ஸோ 47 லட்சம் கோடி வந்து இந்த வருஷம் செலவு பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஹெல்த்துக்கு இவ்வளோ, எஜுகேஷனுக்கு இவ்வளோ, டிஃபென்ஸுக்கு இவ்வளோ, சிவில் ஏவியேஷனுக்கு இவ்வளோ, இந்த மினிஸ்ட்ரிக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ அப்படிங்கிறத அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ வந்து பட்ஜெட் அன்னைக்கு பாஸ் பண்ணுறப்போ எவ்வளோ மினிஸ்ட்ரி கொடுத்தாங்களோ அந்த ரூபாவை தான் அந்த மினிஸ்ட்ரி எடுத்து செலவு பண்ண முடியும். அப்படி எடுத்து செலவு பண்ணுறப்போ இப்போ டக்குன்னு எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சுன்னா, இப்போ பார்க்குறேன், இப்படி பாருங்கள், இப்போ எம்ஜி நரேகாவுக்கு 85,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டக்குன்னு என்ன ஆயிடுது, எம்ஜி நரேகாவுக்கு 85,000 கோடி பத்தலை, அது நிச்சயமாக பத்தாது. டக்குன்னு என்ன ஆயிடுது, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5,000 கோடி செலவு வருது. ஆல்ரெடி பட்ஜெட்டில் அலோகேட் பண்ண ஒரு அமௌண்ட்டு, ஆனால் வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து அப்ராப்ரேஷன் பில் பாஸ் பண்ணுறப்போ எம்ஜி நரேகா 85,000 crore அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 85,000 crore கொடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ என்ன ஆயிடுது, டிசம்பர் மாதமே 85,000 காலி ஆயிடுது. ஆனால் இன்னும் 3 மாதம் ஓட்டி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி அலோகேட் பண்ண பணம் பத்தாத போது
எக்ஸ்ட்ரா பணம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பணம் வேணுங்கிறப்போ அவங்க தாக்கல் பண்ணுறதுக்கு பேர் தான் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ எம்ஜி நேகா 85,000 crore கொடுத்தாச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, 85,000 crore காலி ஆயிடுச்சு. எப்போ காலி ஆயிடுச்சு, மார்ச் 31 வரைக்கும் செலவு பண்ண தான் நம்ம கொடுத்தோம். ஆனால் டிசம்பர் மாதமே காலி ஆயிடுச்சு. அப்போ இன்னும் 3 மாதம் ஓட்டி ஆகணும், ஜான் ஃபெப் மார்ச். ஸோ அந்த 3 மாதத்துக்கு வந்து அந்த எம்ஜி நேகாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ரி கிராண்ட், மோஸ்ட்லி வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ல சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு தாக்கல் செய்வாங்க. எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் வேணும். ஸோ சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்னா எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் கிராண்டட் வென் அமௌண்ட் ஆத்தரைஸ்ட் பை தி பார்லிமெண்ட் through appropriation act for a particular service for that current financial year is insufficient. So எம்ஜி நரேகா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு பார்லிமெண்ட் அப்ராப்ரேஷன் பில்ல கொடுத்தது இன்சஃபிஷியண்டா இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும் அப்படின்னு பார்லிமெண்ட் கிட்ட கேட்கறது தான் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். ஓகே, ஸோ அப்போ அடிஷ்னல் கிராண்ட்னா என்ன, நம்ம 47 லட்சம் கோடி செலவு பண்ண போறோம் அப்படின்ட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு செலவு பண்ண போறோம் டீட்டெயில்டாக போட்டோம். இந்தந்த இதுக்கு தான் இது எல்லாமே செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை தாண்டி இப்போ ஆல்ரெடி எம்ஜி நரேகாக்கு 85,000 கொடுத்துட்டோம். பட் அது பத்தாத போது எக்ஸ்ட்ராவா வேணுங்கிறப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி வாங்கிக்கணும். அந்த லிஸ்ட்லயே இல்லாத ஒரு புது செலவு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனான்னு ஒன்று வரும். அந்த கொரோனாக்கு அவ்வளோ நம்ம செலவு பண்ண போறோங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இப்போ டிசாஸ்டர்னு ஒன்று வருது, அதுக்கு அவ்வளோ செலவு பண்ண போகிறோம்னு தெரியாது, என்ன வரும், எதுக்கு செலவு பண்ண போகிறோங்கிறதே தெரியாது. ஸோ அப்படி வரும்போது நம்ம பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணப்போ நம்ம கேட்ட பணத்தை தாண்டி அதில் சொல்லாத ஒரு விஷயத்துக்கு ரிலேட்டடாக ஒரு செலவு வந்துச்சு, ஒரு நியூ விஷயம் வந்துருச்சு. ஸோ பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ். பட் பட்ஜெட்டில் நம்ம அப்ரூவல் வாங்காத ஒரு விஷயம் புதுசாக ஒன்று வந்துருச்சு, அதுக்கு டக்குன்னு செலவு பண்ணோம்னா அதுக்கு தான் அடிஷ்னல் கிராண்ட்ஸ். இட் இஸ் கிராண்டட் when need has arisen in the current financial year for additional expenditure upon some new service. ஸோ அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் வேணும், புது சர்வீஸ்க்கு புதுசாக ஒரு நீடு வந்துருச்சு. ஸோ அதுக்கு பண்ணுறது அடிஷ்னல் கிராண்ட். ஓகே, ஸோ இது ரெண்டு புரிஞ்சிச்சா. ஆல்ரெடி அலோகேட் பண்ணதுக்கு பணம் பத்தலைன்னா சப்ளிமெண்ட்ரி கிராண்ட், புதுசாகவே ஒரு தேவை வந்துருச்சு, புதுசாக வந்து இப்போ கொரோனாக்கு நம்ம வேக்சினுக்கு செலவு பண்ணோம், பட்ஜெட் போடுறப்போ வேக்சினுக்கு செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு போட்டிருக்க மாட்டாங்களே, ஆனால் டக்குன்னு வேக்சினுக்கு செலவு வந்துருச்சுல. ஸோ அப்படி வரும்போது அடிஷ்னல் கிராண்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸஸ் கிராண்ட். எக்ஸஸ் கிராண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ என்ன ஆயிடுது, இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 85,000 crore ஃபார் எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லிட்டோம். 85,000 crore தான் இருக்கு. ஆனால் டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு, டிசம்பர் மாதம் ஆகி அது பத்தலை. அப்படி பத்தலைங்கிற போது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 கோடி வேணும் அப்படின்னு கேட்கறது சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அப்படி டிசம்பர்லேயே காலி ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி அலோகேட் பண்ணதுக்கு பணம் பத்தலை, ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவை, வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு வேற ஸ்கீமுக்காக எக்ஸஸாக பணம் இருக்கும். இப்போ வந்து வேற ஒரு ஸ்கீமுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, அது எக்ஸஸாக போயிருக்கும். அங்கே வந்து என்ன ஆயிருக்கும், ஒரு ஸ்கீமுக்கு வந்து 15,000 கோடி அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அங்கே 10,000 கோடி தான் செலவு பண்ணி அங்கே ஒரு 5,000 கோடி மிச்சம் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த 5,000 கோடி எடுத்து இங்கே செலவு பண்ணிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா. ஸோ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா பணம் வேணுங்கிறப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தாங்க அப்படின்னு வந்து கேட்டால் அது வந்து சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். எக்ஸஸ் கிராண்ட்னா என்னதுன்னா, அவங்க 85,000 கோடி கொடுத்துருந்தாலும் அவங்க வேற ரூட்ல பணத்தை எடுத்து எக்ஸ்ட்ராவா 5,000 கோடி செலவு பண்ணி பட்ஜெட்ல அவங்க அப்ரூவ் பண்ணது எம்ஜி நரேகாக்கு 85,000 crore தான். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பணத்தை வேற ரூட்ல இருந்து திரட்டி 90,000 crore செலவு பண்ணிடுவாங்க. ஸோ பட்ஜெட்ல நான் அலோகேட் பண்ணது 85,000 crore, ஆனால் நமக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 90,000 crore இருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ரா 5,000 தாங்கன்னு கேட்கறது சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். அப்படி தாங்கலாம் பர்மிஷன் வாங்காம வேற ரூட்ல இருந்து 5,000 கோடி எடுத்து செலவு பண்ணிட்டு அடுத்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்றப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து 5,000 கோடிக்கான கணக்கோட பார்லிமெண்ட்ல அதோட ஆடிட்டட் ரிப்போர்ட்டோட சப்மிட் பண்றதுக்கு பேர் தான் எக்ஸஸ் கிராண்ட். ஸோ இட் இஸ் கிராண்டட் when money is spent on any service during a financial year in excess of the amount granted. கொடுத்த பணத்தை விட எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிட்டு அப்புறமா வந்து செலவு பண்ண பிறகு அது லோக்சபால வந்து பிஃபோர் தி டிமாண்ட் ஃபார் எக்ஸஸ் கிராண்ட்ஸ் இஸ். ஸோ அப்புறமா லோக்சபாவில் வந்து அதை தாக்கல் பண்ணுறோம். அப்படி தாக்கல் பண்ணுறப்போ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த எக்ஸ்ட்ரா 5,000 கோடி நான் அப்படி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் ஒரு ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஓ அப்படியா சரின்னு அதை ஸ்க்ரூட்டனி பண்ணிட்டு அப்புறம் அடுத்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்போ போடுவாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தா அப்படின்னு கேட்குறது சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். பணத்தை செலவு பண்ணி முடிச்சுட்டு வந்து இங்கே பாரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டேன் எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது எக்ஸஸ் கிராண்ட். ஸோ இதுதான் வந்து அது ரெண்டுத்துக்குள்ள இருக்க வித்தியாசம். ஸோ நீங்கள் பணத்தை கேட்டு வாங்கி செலவு பண்ணுறது, இங்கே செலவு பண்ணிட்டு வந்து எக்ஸ்ட்ராவாகிடுச்சு பணம் தான் அப்படின்னு கேட்டு எடுத்துக்கிறது. ஸோ ஃபைனல் அடுத்தது வந்து ஓட் ஆஃப் கிரெடிட். ஓட் ஆஃப் கிரெடிட்னா என்ன அப்படின்னா, ஓட் ஆஃப் கிரெடிட்னா இட் இஸ்
blank செக். இப்போ டக்குன்னு வந்து ஒரு டிசாஸ்டர் வருது, ஒரு கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக் வருது, அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்ல முடியுமா? இப்போ எம்ஜினியருக்கு 85,000 crore செலவாகுதுன்னு நம்மளால சொல்ல முடியுது. ஆனால் கொரோனாக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒன்று நடக்குது, என்னன்னே தெரியல, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, திடீர்னு ஒரு கிரைசிஸ் வருது, ஒரு கேட்டாஸ்ட்ராஃபி வருது, அதுக்கு என்ன செலவு பண்ணுறதே தெரியாத போது கவர்மெண்ட் கொடுக்கப்படுற ஒரு பேங்க் செக் தான் ஓட் ஆன் கிரெடிட். ஓட் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, கோவிட்-19 பேண்டமிக் மாதிரியான ஒரு எமர்ஜென்சி வந்ததுனால நான் கவர்மெண்ட்டுக்கு ஓட் ஆஃப் கிரெடிட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் ஒரு ரெசல்யூஷன் போட்டு ஓட் ஆஃப் கிரெடிட்டை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து எவ்வளோ வேணால் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் எடுத்து செலவு பண்ணணும் இல்லை, இட்ஸ் அ பிளாங்க் செக் மாதிரி எவ்வளோ வேணால் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். லிமிட்டுங்கிறது தெரியாது. ஆனால் அடுத்த வருஷம் அவங்க வந்து தாக்கல் பண்ணுறப்போ அதுக்கான ஆடிட்டிங் கொடுத்துடணும். இட் இஸ் கிராண்டட் ஃபார் மீட்டிங் அன் அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் அப்பான் தி ரிசோர்ஸ் ஆஃப் இந்தியா ஆன் அன் அக்கௌண்ட் ஆன் மேக்னிடியூட் விச் இஸ் இன்டெஃபினட் இன் கேரக்டர். எவ்வளோன்னு சொல்ல முடியல. அண்ட் டிமாண்ட் cannot be stated in details. ஸோ hence it is called as blank check அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைனலாக வந்து எக்ஸப்ஷனல் கிராண்ட். எக்ஸப்ஷனல் கிராண்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, ஒரு சைக்ளோன் வருது, சைக்ளோனில் வந்து அடிஷ்னலாக ஒரு 10,000 கோடி செலவு இருக்குது அப்படின்னா, புதுசாக வந்து இந்தாவா 10,000 கோடி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எக்ஸப்ஷனல் கிராண்ட். அது எவ்வளோ செலவாகும்னே தெரியல அப்படின்னா அது கொடுக்கறது ஓட் ஆன் கிரெடிட். ஸோ ஓட் ஆன் கிரெடிட்னா என்ன அப்படின்னா, எவ்வளோ செலவாக போகுதுன்னே தெரியல, அதனால ஒரு பிளாங்க் செக் தரும். எக்ஸப்ஷனல் கிராண்ட்னா அந்த அடிஷ்னல் செலவுக்கு இவ்வளோ தான் செலவாக போகுதுன்னு தெரிஞ்சு அவ்வளோவே எடுத்து கொடுக்குறது. இந்தாவா 10,000 கோடியா, சைக்ளோன் வந்துச்சா, இந்தா 10,000 கோடி அப்படின்னு பார்லிமெண்ட் எடுத்து கொடுக்கறது தான் எக்ஸப்ஷனல் கிராண்ட். ஸோ மினிஸ்டர்ஸ் வந்து பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரும் இட் ஷுட் பி அப்ரூவ்டு பை பார்லிமெண்ட் பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 265, 266 அப்படின்னு பார்த்தோம். ஸோ பார்லிமெண்டோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது. ஸோ நம்ம ஆல்ரெடி பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு எக்ஸ்ட்ராவாக செலவாகுதுன்னா அதுக்கு நம்ம கேட்டு வாங்குறது சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். அப்படி எக்ஸ்ட்ரா செலவாகிறப்போ நம்ம அதை செலவு பண்ணிட்டு வந்து அப்புறம் கணக்கு காட்டுறதுக்கு பேர் எக்ஸஸ் கிராண்ட். பட்ஜெட்டில் சொல்லப்படாத ஒரு விஷயம் திடீர்னு புதுசாக ஒரு செலவு வருது அப்படின்னா அதுக்கு நம்ம வாங்குறது அடிஷ்னல் கிராண்ட். ஸோ அதோட அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாக தெரிஞ்சிச்சுன்னா அது எக்ஸப்ஷனல் கிராண்ட்ல இருக்குது, அது எவ்வளோன்னு தெரியல. ஸோ இது வந்து நார்மலாக ஸ்கீம்ஸ்க்காக ஆகிற செலவு. ஓட் ஆன் கிரெடிட் எக்ஸப்ஷனல் கிராண்ட்ஸும் ஒரு எமர்ஜென்சி டைமில் வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் கிராண்ட்டு அடிஷனல் கிராண்ட்டு ஒன்றா தெரியலாம். ஆனால் இது நார்மலாக ஒரு பட்ஜெட்டில் கவர்மெண்டோட டே டு டே பேசிஸில் ஆகிற செலவுகள் பற்றி வருது அடிஷனல் கிராண்ட். எக்ஸப்ஷனல் கிராண்ட்டுங்கிறது ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனில் வர ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ். இது இன்னும் பாலிட்டிலே நீங்கள் படிப்பீங்க, லக்ஷ்மிகாந்தில் எடுத்து பாருங்கள். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வி டிஸ்கஸ்ட் அபவுட் தி வாட் இஸ் பட்ஜெட். ஸோ ஃபிஸ்கல் அக்கௌண்ட்னா என்ன, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, ஃபிஸ்கல் பாலிசியில் வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி, அப்புறம் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ரிலேட்டட் ஃபிஸ்கல் பாலிசி, டேட்டா விச் இஸ் லான்ச் இன் தி பட்ஜெட், அப்புறம் பட்ஜெட் அக்கௌண்ட்னா என்ன, ரெவன்யூ அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அதோட கான்ஸ்டிடியூன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் பார்த்தோம். அண்ட் தென் வி ஆல்சோ சா தி பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ். ஐ ஹோப் ஆல் தி கான்செப்ட்ஸ் ஆர் கிளியர். ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஃபிஸ்கல் பாலிசியை வைண்ட் அப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கமெண்ட் ரெஸ்பாண்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 2 ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி பார்க்க போறோம். அந்த பார்ட் 2 ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசியில் நம்ம எது பார்க்க போறோம் அப்படின்னா டெபிசிட்ஸ். ஸோ வாட் ஆர் ஆல் தி டெபிசிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் டெபிசிட்ஸ், டெபிசிட் ஃபினான்சிங்னா என்ன, ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன்னா என்ன அப்படின்னு இந்த டாபிக் பார்த்துட்டு நம்ம ஃபிஸ்கல் பாலிசியை வைண்ட் அப் பண்ண போறோம். ஸோ see you in the second video for deficit, and second video is very important. டெபிசிட்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, பை பை.